குட்டீஸ், நான் உங்கள் மினி. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, அரேஞ்ச் மேரேஜ் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தாய் மாமாவோட ஃபைனல் பார்ட். ஸோ இதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஃபேமிலி இன்னும் கொஞ்சம் வளரும் அண்ட் நம்ம வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ அதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். ஸோ ஹெல்ப் பண்ணி விட்டிங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி, ஓகே, வாங்க டேரெக்டாக ஸ்டோரி கிளம்பலாம். லாஸ்ட் சீனில் என்ன பார்த்தோம்னா, ஜேகேவோட அம்மா வந்துட்டு பொண்ணு பார்க்க வரணும், ப்ராப்பராக வந்தால் தான் நாங்கள் பொண்ணு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்றைக்கி வந்து டேவோட வீட்டிலேருந்து வராங்க. நீங்கள் வந்து ஒரு சாரீ தான் கட்டியிருக்கீங்க. அந்த சாரீ வந்து ரெட் கலரில் இருக்குது. அதில் சின்ன சின்னதாக பூ போட்டிருக்கு. அது ஜேகே தான் உங்களுக்காக வாங்கிட்டு வந்திருப்பான். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு, நீ எப்போ இந்த சாரீ கட்டெல்லாம் கற்றுக்கிட்டா? சும்மா தான் வீடியோவில் பார்த்தா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கீழே உட்காந்து ஃப்ளீட்லாம் எடுத்து விட்டுட்ருக்கான். நீங்கள் பார்த்துட்டு, ஏய் உண்மையை சொல்லு, நீ சும்மா கற்றுக்கிட்ட அது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்களை பார்த்து சிரிக்கிறான். நாயே என்னடா சிரிக்கிறேன்? அதுவா, ஒரு டைம் விஷயம் ஆசைப்பட்டு கேட்டா அவளுக்கு கட்ட தெரியாதுனாலா, அதுக்காக கற்றுக்கிட்டேன். அதை அணிச்சிட்டு அழகாக சிரிச்சுட்டே அந்த பிளேட் எடுத்து விட்டுட்ருக்கான். நீங்கள் உன்னை பார்த்துட்டு தலைவர் நல்லா ஃபுல் ஃபார்மில் இருப்பீங்க போல். அப்புறம் பொண்ணாட்டிக்கு இதெல்லாம் செய்யணும்லடி. இங்கே ஜேகே பார்த்துட்டு செய்யணும் தான். நீ நிறையா செய்வ போலையே. அப்புறம் என் பொண்ணாட்டிக்கு நான் தான் செய்யணும், அப்புறம் யார் செய்வா? நீங்கள் அவனை பார்த்துட்டு, அட பாவி, இப்போயே நிறைய பிளான்லாம் இருக்கோ? நிறைய இருக்குது. இப்படி பார்த்துக்கணும், அப்படி பார்த்துக்கணும், இதை செய்யணும், அதை செய்யணும், அப்படி இருக்கும். உண்மையிலே நான் அந்த ஒரு விஷயம் சொல்லும்போது அவள் எக்ஸைட்மெண்ட் ஆவா தெரியுமா? இதெல்லாம் உனக்கு தெரியுமா? அதுக்காகவே நான் எல்லாத்தையும் கற்றுக்குறேன். தெரியுமே, விஷயக்காக தான் நீ குக்கிங் கூட கற்றுக்கிட்ட. ஆமாம், அவள் ஒரு டைம் சொன்னான், அவள் ஹஸ்பண்ட் வந்து அவளுக்கு சமைச்சு போடுறது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும்னு. அதுக்காக நானும் கற்றுக்கிட்டேன். எனக்கும் ஃபஸ்ட்டு குக் பண்ண தெரியாது, இப்போ நல்லா குக் பண்ணுறேன்ல, சூப்பராக பண்ணுறேன். நெக்ஸ்ட் டைம் அழகாக சிரிக்கிறான். நீங்கள் அவனை பார்த்துட்டு, ஆனால் அவளை இம்ப்ரெஸ் பண்ண நிறைய பண்ணுற மாதிரி இருக்குடா. ஆமாம், ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணுறது ஒன்றும் ஈஸி கிடையாது தெரியுமா? நீ வேணால் ஈஸியாக சப்பையாக இம்ப்ரெஸ் ஆகலாம். நீங்கள் அவனை பார்த்துட்டு, சப்பையாவா? ஆமாம், ஒரே வார்த்தைக்கு விழுந்துட்டேங்கிறா. ஆனால் நிறைய பொண்ணுங்க அப்படிலாம் இருக்க மாட்டாங்க, நம்ம நிறைய செய்யணும். பட அப்படி சொல்லலை, சப்பையா மீன்ஸ் சப்பையாக தான். நீங்கள் என்னை பார்த்துட்டு, போதும் நீ வாய முடி, இன்றைக்கி என்னோட ஸ்பெஷல் டே, சரியா? நீ எதையும் ஸ்பாயில் பண்ணாத, கொஞ்சம் நேரம் வாயை வச்சுட்டு சும்மாரு. ஓகே எப்படி சொல்லிட்டு ஜேகே அதுக்கப்புறம் சைலண்ட் ஆகிட்டான். டேவோட வீட்டிலேருந்து எல்லோரும் வந்துட்டாங்க. டேவ் வந்து வெளியே உட்காந்துருக்கான். நீங்கள் பார்த்துட்டு, அவன் வந்துட்டாரா? எடுத்துட்டு அவன் அங்கேருந்து சொல்லிட்டு இருக்கான். அவன் வெளியே போயிட்டான். நீங்கள் அவனை பார்த்துட்டு, மாமா எங்க? அங்கிட்ட என்ன கலர் ஷர்ட் எப்படி சொல்லுடா அப்படிங்கிறீங்க. ஜேகே சொல்ல மாட்டேங்கிறான். புடா வெண்ணு அப்படின்னு இருக்கு உங்களுக்கு. நீங்கள் திட்டிங்க, திட்டிக்கோ, நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் உங்களையும் வெளியே கூப்பிட்டு வரலான்னு சொல்லிட்டாங்க. பட் நீங்கள் எட்டி பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு வந்து அந்த வெளியே வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் டேவை எட்டி பார்த்துடணும்னு தோணுது. டேக்கு அப்படி தான். அதாவது இப்போ உங்களை கூப்பிட்டு வர சொல்லிட்டாங்க. அங்கே பார்த்தா ஜேகேவோட அம்மா வராங்க. ஆனாலும் டேக்கு உங்களை பார்க்கணுன்னு தோணுது. அவன் லைட்டாக எட்டி பார்த்துருப்பான். அதே சேம் டைம் நீங்களே எட்டி பார்த்துருப்பீங்க. அவங்க 2 பேத்துக்கு கையிலாக் ஆகுது. 2 பேத்துக்கு அவ்வளோ ப்ளஷ் அண்ட் ஸ்மைல் வருது. ஸோ அதுக்கப்புறம் உங்களையும் வெளியே கூப்பிட்டு வராங்க. உங்களால் நிமிர்ந்து டேவை பார்க்கவே முடியல, அவ்வளோ வெக்கம் வருது உங்களுக்கு. அப்படியே வந்துட்டு என்னை விட்டுருங்க, அப்படியே இந்த சைடு ஓடிடுறேன், என்னால் முடியலை, அப்படி இருக்குது. அவ்வளோ வெக்கம். சத்தியமாக உங்கள் ஃபேஸ் தான் உங்களுக்கு லிட்டரலி ப்ளஷ்ஷாக வலிக்குது. அந்த அளவுக்கு ப்ளஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகிட்டீங்க. ஸோ உங்களை வந்து நிற்க வச்சதுக்கப்புறம் இங்கே வந்து டேவோட அம்மா உங்களை பார்த்துட்டு, அழகாக இருக்கா உன் மக, அப்புறம் என் மகள்லாம் அழகாக தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஜேகேவோட அம்மா வர ப்ரௌடாக சொல்லிக்கிறாங்க. நீங்கள் சிரிச்சுட்டே லைட்டாக வந்து டேவனை வந்து பார்த்துருக்கீங்க. டேவங்களை பார்த்துட்டு, சூப்பராக இருக்குது பொண்டாட்டி, அந்த ஒரு வார்த்தை தான் திருப்பியும் உங்களுக்கு மொத்தமாக வெக்கம் அவ்வளோ தாங்க முடியாத அளவுக்கு வந்துச்சு. நீங்கள் டக்குன்னு கீழே கொண்டு வந்துட்டீங்க. டேக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் டேவை பார்த்துட்டு, நீங்களாம் அழகாக இருக்கீங்க மாமா அப்படின்னு மட்டும் பொறுமையாக சொல்லிப்பீங்க. அவனுக்கும் அங்கே ஒரே வெக்கம். அந்த 2 பேரும் மாற்றி வெக்கப்பட்டுருக்கீங்க. இந்த சைட் பார்த்தா டே வந்து இப்படி திரும்பி ஜேகே பார்க்குறான். அவள் சோஃபாவில் கையில் கணத்தை வச்சுட்டு அவங்க 2 பேர்த்தையும் தான் குறுகுறுன்னு பார்த்துட்ருக்கான். என்ன பண்ணுறாங்க இவங்க அப்படிங்கிற மாதிரி. ஜேகே டக்குன்னு டேவை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஐப்ரோ மட்டும் ரைஸ் பண்ணுறான். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதில் டே வேறு வைக்கப்படுறான். ஜேகேக்கு பார்க்கும்போது, இந்த மாமாவை போட்டு என்னை வெளுத்துன்னு சும்மா சின்ன வைக்கப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். அப்படியே நீ வந்து பார்த்தா நீங்களும் தான் செம்ம வைக்கப்பட்டுருக்கீங்க. இவங்க 2 பேர் ஏன் இவ்வளோ புதுசாக பக்கிற மாதிரி ட்ரீட் ஆகுறாங்க? ஒருவேளை இந்த மூமெண்ட்டில் நிற்கும் போது அப்படி தான் இருக்குமோ, நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வேடிக்கை பார்த்துட்ருக்கான். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு கல்யாணம் இன்னைக்கு வச்சுக்கலாம் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அவ்வளோ ஷே ஆகுது. உங்களை கூட்டிகிட்டு வந்து டே பக்கத்தில் உட்கார வைக்கிறாங்க. அங்கே நிறைய பேர் இருக்காங்க. டே அவங்க யாரையுமே பார்க்கல, உங்களே பார்த்துட்ருக்கா. உங்களுக்கே ஷே ஆகுது. அம்மா நேராக நீ வந்து பாருங்க. வயன்
ஏமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லைட்டாக நான் அப்படியே ஓவர் ஐஸில் பார்க்குறீங்க. எனக்காக தானே இவ்வளோ அழகாக கிளம்பி வந்திருக்க. ம் நான் பார்க்க தானே. ம் அப்புறம் ஏன்டி என்னை பார்க்காதன்ற. ம் ஆமாம் அப்படின்றீங்க. அப்படியே ப்ளஷ் ஆகுது. அது அதுக்கு நீ இப்படியா? எல்லாரும் நம்ம சுற்றி தான் இருக்காங்க. இப்போ நம்ம கல்யாணத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் என்ன மட்டுமே பார்த்துட்டு இருந்தா எனக்கு என்ன ஷையாக இருக்கா? ம் ஷையாக தான் இருக்கேன். நீங்கள் நீங்கள் ஆப்போசிட்டில் பாருங்கள். ஜேகே பக்கம் தானே இங்கே வந்துடும். அது மாமா நான் ஒன்றை தாண்டி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேண்டை வேறு ஹோல்ட் பண்ணியிருக்கான். அதை லைட்டாக ரப் பண்ணுறான். நீங்கள் ஒன்று பார்த்துட்டு மாமா அப்படின்ட்டிங்க. அவன் உங்களை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுறான். நீங்கள் அவ்வளோதான் ஃப்ளாட்டு. நீங்கள் அவனையே பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க கல்யாண தேதியாக பேசி முடிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆகுது. எல்லாம் பேசிட்டு கிளம்பியாச்சு. உங்களுக்கு கல்யாண தேதி என்னன்னே தெரியல. அங்கே டேக்கும் தெரியல. என்ன தேதி சொல்லியிருப்பாங்க நமக்கு தெரியலையே அப்படிங்கிற அவனே வச்சுட்டு இருக்கான். நீங்கள் ஜிகேட்ட போய்ட்டு ஜிகே என்னடி இந்தா இதெல்லாம் கழட்டி விடு உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை உட்கார வச்சுட்டு அவன் எந்திரிச்சுட்டு உங்கள் நிறையெல்லாம் கழட்டிட்டு இருக்கான். அவங்க பின்னாடி நின்றுட்டுருக்கான். கல்யாண தேதி என்னைக்கிடா சொன்னாங்க? நீயும் அங்கே தானே உட்காந்துருந்த. அது எப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜேகே திரும்பி பார்க்குறீங்க. மாமனை சைட் அடித்ததில்ல தேதி கேட்கவே மறந்துட்டேன்டா அதானே. லைட்டாக இல்லடி மொத்தமாக நான் பார்த்தனே. அப்படியே அவரே குறுகுறுன்னு நீ பார்க்குறதும் அவரும் நான் குறுகுறுன்னு பார்க்குறதும் உங்களுக்கே இது ஓவரா இல்லை? இவனை பார்த்துட்டு என்னடா வேறு இதில் அவனும் தேதியை சொல்கிறான். ஓகே மாமா வச்சு கவனிச்சாரா தெரியலையே. ஆனால் அவருக்கு தெரியறதுன்னு டவுட்டு தான். அவரா? ஆமாம் கல்யாணம்லாம் பண்ணிக்க போகிறார்ல அவர் தானே. சரிம்மா இப்போ எதுக்கு நான் வம்பளுக்கிறேன்? இல்லைம்மா அவரா? பார்த்தீங்களா எப்பா ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் போகும்போது புருஷன் மேலே இவ்வளோ மரியாதை வருமாடி. நீ வாய மூடு, நீ கண்டதே பேசாத குடுறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த செயின்லாம் வாங்கிட்டு போட்டிங்க. அவன் சிரிச்சிட்டு இருக்கான். எங்கள் ஜெயக்கூடமா பார்த்துட்டு என்னடா கல்யாண பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் கல்யாண தேதியே தெரியல. இதில் நீங்கள்லாம் கல்யாணத்தை வச்சு மண்ணலி போடுங்க சொல்கிற. அவள் இப்போ தான் தேதி கேட்டு போகிறா. ஆமாம் அவங்க 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு இருந்தாங்க. அதில் தேதி பார்க்க மறந்துருப்பாங்க. சரி விடு நான் சொல்லிக்கிறேன். அப்போ நீங்களும் அந்த விஷயத்த பார்த்தீங்க? ஆமாம் பார்த்தேன். அதுக்கு என்னடா? உனக்கே இது ஓவரால் உன் தம்பி அவ்வளோ சைட் அடிச்சிருக்கான். நிமிந்து இங்கே பாடுறன்னு கூட சொல்லாமல் வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கா? ஏண்டா அது ஒரு காதல்ரா. அதெல்லாம் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. உன்ன மாதிரி கம்யூனிட்டி பயிலுக்கெல்லாம் எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போகிறாங்க. எதே அதாவது அவ்வளோ பேர் இருக்கப்பையும் சைட் அடிக்கிறது தப்பு இல்லையா? இப்படி சைட் அடிக்கிறாங்க இதெல்லாம் ஓப்பனாக பண்ணலாமான்னு கேட்குறேன்னா கம்யூனிட்டி பயிலாம் என்ன உலகமாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அதுக்கப்புறம் விட்டுட்டான். ஸோ அதுக்கப்புறம் கல்யாண தேதியும் வந்துருச்சு. இன்றைக்கி வந்து நீங்கள் இங்கேருந்து கிளம்ப போகிறீங்க. இங்கே பார்க்கணுமே ஜேகே ஓட பாதி வைக்கிறான். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு ஜேகே இப்போ எதுக்குடா இவ்வளோ அழுகுறான்? மாமா கூட போயிடுறா ஏன் இங்கே இரு. நீங்கள் உன்னை பார்த்துட்டு ஜேகே அப்படின்றீங்க. எல்லோரும் அவள் கல்யாணம் ஆகி போகிறாடா இப்படிலாம் அழக்கூடாதுடா. உங்கள் மாமனை தானே கட்டிக்க போகிறா எதுக்குடா அழுவுற அப்படி தான் சொல்கிறாங்க. அவன் கேட்க மாட்டேங்கிறான். அவளை ஹக் பண்ணி வேறு பிடிச்சிட்டான். அவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்டு அழுதுகிட்டே இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் மண்டபத்துக்கு வந்தாச்சு. மண்டபத்தை உட்காந்தவன் நீங்கள் உங்களுக்கு மேக்கப் போட்டுட்ருக்காங்க. நீங்கள் உட்காந்து ஜேகே தான் சமாதானம் பண்ணிட்டு சரிடா எதுக்குடா அழுதுகிட்டே இருக்கான்? இப்போ எதுக்கு உனக்கு எவ்வளோ மேக்கப்பு? நைட்டு ரிசப்ஷன் இருக்குடா ஏன்டா அப்படி பண்ணுற? என்ன நாளைக்கு காலையில் மாமா கல்யாணம் பண்ணிவிட்டு மாமா கூட போயிடுவ தானே? ஆமாம். அதுக்கப்புறம் என்னை பார்க்க எப்பயாச்சும் தான் வருவியா? அப்போல்லாம் இல்லையே டெய்லியும் நான் பார்க்க கூட வரேன். போய் பேசாதவன் என்னடா இந்த கல்யாணத்தை கம்மன் நிறுத்திடுவோமா? ஏண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனு பார்க்குறீங்க. அங்கே உள்ள கொஞ்சம் சொந்தக்காரங்களாம் மேக்கப் போட்டு இருந்துருப்பாங்க. அவங்களே டக்குன்னு ஏண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் ஜேகே பற்றி கேட்குறாங்க. நீ பாட்டுக்கு மாமா கூட போயிட்டா நான் என்ன பண்ணுவேன்? நீ போகாத என் கூட இரு. நீங்கள் உன்னை பார்த்துட்டு அட பாவி அப்படின்றீங்க. அவன் நீ போகாதன்றான். சரி நீ அமைதியாக இருடா அப்படின்றீங்க. கேட்க மாட்டேங்கிறான். அவங்க அம்மாட்ட போய்ட்டு சொல்லிட்டாங்க கல்யாணத்தை நிறுத்திக்கலாம் எல்லாம் அனுப்ப முடியாதுன்னு. அவங்க அம்மா ஐயோ ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டேர்மில் கொஞ்சம் பேசிகிட்டு இருக்காங்க. அவன் முடியவே முடியாதுன்றான். என்னடா மாமா நீ வாயினை கல்யாணம் பண்ணிக்காத ஏன் அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் பார்க்கணுமே. ஃபேஸ் அவ்வளோ டெரராக இருக்குது. இப்போ எதுக்கு ஒன்று இப்படி முறைக்கிறீங்க? அவ்வளோ முறைப்பட பார்த்துட்ருக்கான். இப்போ உனக்கு என்ன
இப்போ ஏன் வாய்ஸ்லாம் மாற்றுறீங்க? உனக்கு என்ன பிரச்சனை நான் கேட்டேன் ஜேகே. இப்போ எதுக்குன்னு இப்படி முறைக்கிறீங்க? அப்புறம் உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். என்னால் வயனை விட்டுட்டு இருக்க முடியாது. அப்போ தான் டேக் ஒரு பெருமூச்சே வருது. இப்போ அதுக்காக தான் அந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்லியிருக்கா. ஆமாம், நான் அடிக்கடி வீட்டுக்கு கூப்பிட்டு வரேன். மாமா அது ஏண்டா அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து கிட்ட வரான். எனக்கு நானும் அவளை நிறைய அடிச்சுப்போம், நிறைய திட்டிப்போம். ஆனால் என்னால் அவளை விட்டுட்டு இருக்க முடியும்னு தோணலையே. இப்போ உனக்கு அதுதான் பிரச்சனையா? சரி, நீ வேணா வந்து எங்கள் வீட்டில் எங்கள் கூட இருந்துக்கோ. அப்படியா? ஆ இப்படி கூட ஆப்ஷன் இருக்கா? சரி மாமா, சரி நீ வேணா கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். நானும் வந்து உங்க கூட வந்துடுவேன். நீ கல்யாணம் இப்போ நானே லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவேன். நம்ம இப்போ ஒன்றா அங்கே மாமா வீட்டுக்கு போயிடலாம், சரியா? ஓகேவான்றா. நீங்கள் ஓகேன்றீங்க. இங்கே அப்படியே வந்துட்டு ஜிக்கியோட அம்மா திரும்பி டேவை பார்த்துட்டு, என்னடா இன்னும் குழந்தையாவே இருக்கான். உன் மவனுக்கு வாய் மட்டும்தான், மற்றபடி அந்த கேரக்டர் இருக்குல்ல அது அப்படியே தான் இருக்குது. எப்பா நான் நிமிஷம் பயந்துட்டேன்டா. கல்யாணத்தை நிறுத்துன்றான்டா அப்போலேருந்து. அதெல்லாம் நான் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாங்க்கா, உனக்கு தான் தெரில. எப்பா எனக்கு அவனை ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். இந்நேரம் அமைதியாக இருப்பான்ல, இந்நேரம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருப்பான். ஓகே நம்மளும் வயன் கூட போகிறோம், அவ்வளோதான், வயன் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு யோசிச்சிருப்பான். அதனால் யூ டோன்ட் ஃபீல். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் விட்டுருப்பாங்க. ஸோ நைட் ரிசப்ஷனில் 2 பேரும் ஒன்றா தான் நின்றுட்டுருக்கீங்க. டேவ் அவங்க கையை பிடிச்சிட்டு வந்து சைடு நின்றுட்டுருக்கான். ஜேகே அவங்க இன்னொரு கையை பிடிச்சிட்டு அந்த சைடு நின்றுட்டுருக்கான். அவனுக்கு உங்களை விட்டுட்டு போக மனசே இல்லை. யார் இங்கிட்ட நின்னாலும் நீங்கள் ஏன் பக்கத்தில் நின்றுக்கோங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நவரவே மாட்டேங்கிறான். டேக்கே இதை பார்க்கும்போது கொஞ்சம் எங்களை பற்றி தனியாக விடுறான். 2 பேரும் ஏதாச்சும் பேசலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணாலே ஜேகே வந்துட்டு ஆமாம்மாம்மா அது நானும் அப்படி தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நீங்கள் என்ன பதில் சொல்ல வரீங்கிறது மேட்ரே கிடையாது. அங்கே ஜேகேவே உள்ளே போது பதில் சொல்லுவான். டேக் அதை பார்க்கும்போது கொஞ்ச நேரம் விடேண்டா என்னைய, அப்படி தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங்காக ஆயிடுச்சு. இப்போ அவங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆக போகுது. 2 பேரும் அந்த ஸ்டேஜில் உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு வேர்த்துட்டே இருக்குது. மேக்கப் ஆர்டிஸ்ட் வர, மேம் இந்த ஃபேனை கொஞ்சம் இப்படி தூக்கி பிடிச்சிக்கோங்க. அடுத்துட்டு நீங்கள் கையில் வச்சுருக்க ஃபேனை கொஞ்சம் தூக்கி பிடிக்கிறீங்க. ஆனாலும் அந்த பதட்டம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல, ஸோ கல்யாணம் ஆகலாம் போதில்ல, அந்த பதட்டமும் பயமும் வேர்த்துட்டே இருக்கு. அந்த பொண்ணு உங்களை பார்த்துட்டு, மேம் மேக்கப் வந்து அடையாது, ஸோ நீங்கள் வந்துட்டு லைட்டாக இப்படி டச் பண்ணி எடுங்க, ஓகேவா? அப்படி சொல்கிறீங்க. அந்த பொண்ணு வந்துட்டு ஓகே நான் தொடச்சிடுவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பொண்ணை பார்க்குறீங்க. டே வந்துட்டு என்னாச்சு? இல்லை சார் அவங்களுக்கு ரொம்ப ஸ்வெட் ஆகுது தான் துடைக்கலாம், கொடுங்க நான் தொடச்சி விட்டுக்கிறேன். சார் அது நான் தொடச்சி விட்டுக்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓகே சார் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் டே வந்து உங்கள் ஒரு ஹேண்டை வந்து ஹோல்ட் பண்ணிக்கிட்டான். நீங்கள் இன்னொரு ஹேண்டில் ஃபேனை வச்சு கீழே பிடிச்ச மாதிரி பிடிச்சிருக்கீங்க. இன்னொரு ஹேண்டை வந்து அவன் டைட்டாக ஹோல்ட் பண்ணிட்டு என்னாச்சுடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே உங்கள் ஃபேஸில் தொடச்சிட்ருக்காங்க. இப்போ ஃபுல் ஃபோக்கஸ் உங்கள் மேலே இருக்காங்க. 2 பேர் ஸ்டேஜில் உட்காந்துருக்கீங்க. அங்கே ஐயர் மந்திரம் சொல்லிகிட்டு இருக்காரு. எங்கிட்டே உங்கள் சைடு திரும்பி உட்காந்துருக்கான். எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது. ஏன் பதட்டமாக இருக்குது தெரியலே. டே உங்கள் கையை ஸ்ட்ராங்காக பிடிக்கிறோம். கல்யாணம் நினச்சிடலாம், ஆனாலும் ஒரு பயம் பதட்டம் மட்டும் இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது நார்மல் தான், நீ பயப்படாத சரியா? அவனை அழகாக பார்த்துப்பேன், தெரியும். லவ் யூ. எனக்கு டக்குன்னு ஒரு ஸ்மைல் வந்திருக்கும். அப்படி வெக்கத்தோட டைம் வந்து அந்த ஃபேஸை ஃபுல்லாக தொடச்சி பிடிச்சிட்டோம். ஓகேவா நீ? இப்போ பதட்டம் இல்லையா? குறைஞ்சிருச்சு. அழுதனோ அவ்வளோதான். லவ் யூ. மாமா ஸ்டேஜில் உட்காந்துருக்கோம். லவ் யூ தானடி சொன்னேன். லவ் யூ மாமா. இப்போ நீ என்ன சொன்ன? வம்சா சிரிச்சிருப்பான். அதுக்கப்புறம் தான் என்ன சொன்னேன்னு கேட்குறான். லவ் யூ புருஷா சொன்னேன். பொண்ணுட்டி லவ் யூடி மாமா மாமா. அவன் டக்குனு கடந்த பிச்சுக்கில் இருப்பான். ஸ்டேஜ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனை நேராக திரும்பிட்டான். ஸோ அதுக்கப்புறம் தாலியும் கொடுக்குறாங்க. உங்களை பார்த்துட்டு அடுத்துட்டு நீங்களே ஹெட்டாகிட்டே இருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் தாலியும் கட்டுறான். அதுக்கப்புறம் 2 பேர் சேர்ந்து அந்த ஓமகுண்டத்தெல்லாம் சுற்றி வந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் எல்லா ஃபங்க்ஷனும் முடியுது. இப்போ வந்து நைட்டு வந்து நீங்கள் இப்போ டேவோட வீட்டில் தான் இருக்கீங்க. நீங்கள் பார்க்கணுமே ஜேகே வாங்க தான் இருக்கா. நீங்களும் ஜேகே உட்காந்து சின்சியர் ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. அவள் கொடுத்த கிஃப்ட்டில் பார்த்தியா அந்த பொம்மை அழகாக இருக்குல்ல? இல்லைடா அந்த பொம்மை வந்துட்டு இப்படி இருக்கலாம், அது வந்து இப்படி இருந்திருக்கலாம். ஏன் நினைக்கிறியா? நானும் சரி இந்த ஆப்ஷன் என்ன கிஃப்ட் கொடுத்தான் தெரியலடா. எனக்கு அவன் கல்யாணத்துக்கு வருவானே தெரியாது. நான் வந்து சும்மா பத்திரிக்கை வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டேன். நீ தானே சொன்னானா? வந்தாண்டியாண்ணா. எனக்கே அது ஷாக்கு தான். நீ அவனை சரியாக பேச மாட்டீங்களா? வரமாட்டான்னு நினச்சேன். அதான் பாடுறா.
ஆனால் அந்த ஹாஷின் நம்மக்கிட்ட நல்லா பேசுவா. வரேன் பத்திரிக்கை அனுப்புறேன்னு அவள் வரல. ஆனால் இதுதான் குணம்னு சொல்லுவாங்க போலடா. யார் நமக்கு தேவைன்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் வருவாங்க. இவங்களுக்குலாம் நம்ம தேவையே இல்லை போல. வராதவங்களுக்குலாம் நம்மளும் எந்த ஃபங்க்ஷனுக்கு போக வேணாம். அதானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. எங்கள் பார்க்குற மேட்டே சைலண்ட்டாக ஹாலில் உட்காந்துருக்கான். என்னடா இங்கே உட்காந்துருக்கேன்? என் பொண்டாட்டி ரூமில் இருக்கா. தூங்கிட்டு இருக்காளா? உன் பையன் கூட பேசிகிட்டு இருக்கான். ஓ ஜேகே அங்கே தான் இருக்கானா? கோ கேட்கவா? என்னடா நீ தனியாக வா அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு உக்கா தனியாக கூப்பிட்டு போயிட்டு எனக்கு இன்றைக்கி தானே கல்யாணம் இருக்குது. ஆமாம் இதில் என்னடா உனக்கு டவுட்டு? இது உன் பையனுக்கு தெரியுமா தெரியாதா? அவன் தானே தாலி கட்டிப்போ பின்னாடி நின்றுட்டு இருந்தான். அவனுக்கு தெரியாமல் எப்படிடா இருக்கும்? ஷுபா உனக்கே புரியுதா இல்லையாடி? என்னடா டீன்லாம் சொல்கிற? டென்ஷன் ஏற்றுறாங்க அப்புறம் அம்மாவும் சேர்ந்துக்கிட்டு. இன்றைக்கி தானே கல்யாணம் ஆயிடுச்சு. நான் என் பொண்டாட்டி கூட பேசினா அவள் கையை பிடிச்சிட்டு உட்காரணும். அப்படிலாம் ஆசைப்படுவேனா மாட்டேனா? ஆமாம் அதுக்கு என்னடா இப்படி மவன் போய் உள்ளே உட்காந்து கதையாக அழுதுட்டு இருந்தால் நான் எப்போ போகிறது உள்ள? லூஸுக்கு முன்னாடி அவசரப்படாதடா, ராத்திரி போய்க்கலாம். ஐயோக்கா போய் உட்கார்றா. அவங்க ரெண்டு போய் பேசிட்டோம். சும்மா சின்ன பிள்ளைங்க பேசுகிறப்ப இவன் வேறு படாங்கட்டு அப்படின்னு அவங்க வெளில வந்து பார்க்குறாங்க. நீங்களாம் அவனுக்கு உட்காந்து கிஃப்ட்டை பிரிச்சுட்டு சின்சியராக பேசிகிட்டு இருக்கீங்க. என்ன எல்லா கிஃப்ட்டும் 2 பேர் சேர்ந்து பிரித்து முடிச்சிட்டிங்களா? எங்கள்தான் பிரிச்சிட்டோமா? என்ன மாமா அது மட்டும் இருக்குது. ஓ சரி அப்படிங்கும்போது கேட்டுட்டே வந்துட்டேன். ஏன் அதையும் சேர்த்து பிரிச்சிட வேண்டியதானே? பிரிச்சிடுவா மாமா. பிரிங்க அப்படின்னதுக்கப்புறம் 2 பேர் சேர்ந்து அதையும் உட்காந்து பிரிச்சுட்டு இருக்கீங்க. ஒரு 10 மணி போல் தான் டைம் சொல்லிப்பாங்க. ஸோ 9 மணி ஆயிடுச்சுட்டே அவங்க அக்கா பார்த்துட்டு கோ என்னடா நீ ஜங்கு கிளம்பலையா? என்னடா அம்மா வீட்டுக்கு இந்த பிள்ளைய வெளியே போன்னு சொல்கிற? ஐயோ அது கேட்கலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்டில் அதான் கேட்டேன் நீயும் ஜங்குக்கும் போகலையான்னு. அவங்க அப்படியே டேபிள் மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு எப்படா போவோன்னு இருக்க. கரெக்ட் அப்படிலாம் இல்லையே, நட்டிக்காதுரா. 10 மணிக்கு தான் சரியா? அம்மா போய் தூங்க போயிடும். 10 மணிக்கு அவளை உள்ளே அனுப்பிட்டு நான் உடனே மௌனை கூப்பிட்டு போயிடுவேன். ஓகே ஆனால் ஒரே ஒரு விஷயம். என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே டேபிள் மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறாங்க. என் பொண்டாட்டியை மட்டும் அனுப்பிடு, மௌனை கூட சேர்ந்து அனுப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே வரான். லூசு பாயில ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு இருக்காச்சு ஏன் மௌனை அனுப்புவாங்களாடா? ஓனுங்களையும் மண்டைங்களையும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஓடியே போயிட்டான். ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தலையில் அடிச்சுக்கிறாங்க. சாதிக்கு அப்புறம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் ஓகே தானே? அம்மா எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்கு. கம்மி நானும் உங்க கூட வந்துடுவா? அவங்க உங்களை பார்த்துட்டு ஏண்டி இந்தப்படி இதையும் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு சம பால் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து ஒரு பிளேட் வச்சு கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தா அது பக்கத்தில் லாலிபப் வைக்கிறாங்க. நீங்கள் உங்களை பார்த்துட்டு இது எதுக்கு? அவன் பொதுவாக லாலிபப் சாப்பிட்டு நைட்டு புக்கெல்லாம் படிச்சுட்டு அப்புறம் தான் தூங்குவான். ஸோ அந்த பழக்கத்துக்கு எதுவும் கேட்டானே என்ன பண்ணுறது? வச்சுக்கோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அந்த லாலிபப் வாங்கிட்டு வந்திருப்பீங்க. சாதுக்கு அப்புறம் ரூம்குள்ளே வந்தாச்சு. உங்களை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணுறான். ஸோ ஸ்மைல் பண்ணிட்டு கிட்ட வந்திருப்பான். அவன் பிளேட்டை பார்த்துட்டு அவனுக்கு ஒரு விஷயம் சிரிப்பு வந்துச்சு. என்னடி இது? உங்கள் அக்கா தான் கொடுத்துட்டாங்க லாலிபப்பும். அதான் ஆல்ரெடி என்கிட்டே இருக்கேன். அப்புறம் எதுக்கு இது? நீங்கள் வச்சுருக்கீங்களா? அப்போ அதையே சாப்பிட்டுக்கலாம். இது எதுக்கு தெரியாமல் கொடுத்துட்டாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை அங்கிட்டு வைக்க போகிறீங்க. டக்குன்னு அவங்க கையை பிடிச்சிட்டு அதான் நான் என்கிட்ட இருக்குன்னு சொன்னேன். அதான் நானும் கேட்டேன் நீங்கள் வச்சுருக்கீங்களான்னு. தத்தி மாமா என்னம்மா என்ன தத்தின்னு சொல்கிற? ஏண்டி லாலிபப் என்கிட்ட இருக்குன்ற? அப்போ உங்ககிட்ட இருந்தால் ஓகேன்ற? இல்லை எனக்கு புரியல. என்கிட்ட தானடி இருக்கணும் மாமா. நீங்கள் அப்படியே ஒரு விஷயம் மாமான்னு கூப்பிட்டதுக்கப்புறம் அப்படியே அப்படியே ஒரு விஷயம் அப்போ வந்து நார்மலாக ஐஸ் வந்துருக்கும். அப்படியே பெருசாக விரிச்சு உடனே பார்த்துட்டு பொறுக்கி அப்படின்றீங்க. ஒரு விஷயம் டேக்கு சமையல் சிரிப்பு வந்துச்சு பொறிஞ்சிருச்சு போல. நீங்கள் டேவை பார்த்துட்டு சீச்சி எருமை மாடு அப்படின்னு சொல்லிட்டு உன்னை போட்டு சாத்துன்னு சாத்துறீங்க. அடுத்த செகண்ட் உங்களை அப்படியே பெட்டில் தள்ளி மேலே வந்துட்டான். இப்போக்குள்ளே பிறந்தா என்னை பார்த்து பொறுக்கிமே. ஐயோ நீ பொறுக்கித்தனமாக தானே பேசுனேன். நான் சத்தியமாக ஐயோ ஏன் மாமா இப்படி பண்ணுற அப்படின்றீங்க. ஒரே சிரிப்பு தான். உங்கள் மேலே விழுந்தால் பயங்கரமாக சிரிச்சிட்ருக்கான். நீங்கள் ஐயோ ஐயோன்ட்டு கிடக்குறீங்க. அப்படியே உங்கள் பேச அம்சம் பிடிச்சிட்டா. நீங்கள் என்னை பார்த்துட்டு ஏன் மாமா இப்படி பேசுகிறேன்? அதனால தானே என் பொண்டாட்டி இவ்வளோ ப்ளஷ் ஆகுறான். மாமா அது ரூமுக்குள்ளே வந்தப்போ எவ்வளோ நர்வஸாக வந்தேன். அவ்வளோ பயம் முடிஞ்சது. அவ்வளோ பதட்டம் அப்படியே தாண்ட வாடிச்சு. ஒரே வார்த்தையில் சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன். அம்மா அப்படின்றீங்க. அப்படியே உங்களை கிஸ் பண்ணுறேன். நீங்களும் கிஸ் பண்ணுறீங்க. டக்குன்னு கிஸ் விஷயம் பிரேக் பண்ணிட்டு ஓகே தானே உனக்கு? இல்லைன்னா ஓகே தாண்டி எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அவள் வந்து எல்லாத்தையும் நார்மலாக தான் சொல்கிறான். நீங்கள் நான் பார்த்துட்டு ஓகேவா இருக்கணுங்கிறியா இல்லை ஓகேவா இருக்கக்கூடாதுன்றியா? அதுவும் விருப்பம். கொஞ்சம் பயமாக இருக்குது. நான் பார்த்துக்கிறேன்.
ரொம்ப பதட்டமாக இருக்குது. நான் ஹேண்டில் பண்ணிப்பேன். பெயினாக இருக்குமான்னு தோணுது. பெயின் இருக்காது, ப்ளஷர் மட்டும்தான் இருக்கும். எல்லாத்துக்கும் ஆன்சர் வச்சுருந்தா அப்போ நான் அடுத்து என்ன சொல்லுவேன்? இத்தனை கொஷின் கேட்டாலும் அத்தனைக்கும் என்கிட்ட ஆன்சர் இருக்குன்னு நான் சொல்லுவேன். எனக்கு இருந்துட்டு உங்கள்கிட்டே பேச பக்கமே வைக்கமாக இருக்கு. நீங்கள் எப்படி பேச ஆகிட்டு என்னை பார்த்து பேசுடி. எனக்கு ஓகே தான். இதுக்கு லாலிபாப் சாப்பிடுவோம் மாமா ஆடுன்றிருக்கேன். சிரிச்சுட்டே அப்படியே உங்களை கிஸ் பண்ணியிருப்பான். அவன் அங்கிட்ட இருந்த லாலிபாப் பிரித்து உங்கள் வாயில் வச்சுட்டு தின்னுட்டே லாலிபாப் அப்படின்றப்பான். நீங்கள் அவனை பார்த்து சிரிக்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே அன்றைக்கி அப்படி முடிஞ்சிருக்க 2 பேத்துக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நீங்கள் எல்லாம் தூங்கிட்டீங்க. அது வந்து ஒரு மிட் நைட் ஒரு 4 o'clock அந்த மாதிரிலாம் இருக்கும். உங்களுக்கு செம்ம தூக்கம். திடீர்னு யாரும் உங்களை நைட்டாக ஹக் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் அடிச்சுட்டு லைட்டாக மூச்சு விட்டுருப்பீங்க. எங்கே பார்த்தா அந்த மூச்சு காற்று அப்படியே உங்கள் நெக்கில் பார்த்து நேராக உங்கள் செஸ்ட்டில் படுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அடிச்சுட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குது. சில டைம் அது ஒரு மாதிரி ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஃபீலாக இருக்கும். அந்த மூச்சு காற்று உங்களுக்கு அவ்வளோ கம்ஃபர்ட்டாக ஃபீலாக இருக்கும். நீங்கள் அப்படியே பார்த்தா அவங்கள அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிட்டு அவன் நல்லா தூங்கிட்டுருக்கான். நீங்கள் தூங்க ஆரம்பிச்சு ஒரு 1 hour தான் இருக்கும். நீங்கள் அப்படியே டேவை பார்க்குறீங்க. அவனோட ஹேர்லாம் ஃபேஸில் விழுந்திருக்கு. அந்த லாலிபாப் வந்து உங்கள் வாயில் வச்சுருப்பான்ல, அதை சாப்பிடவே விடலை. உருண்டு கடைசியாக அந்த லாலிபாப் என்ன இருக்குன்னா அவன் மேலெலாம் ஒட்டி கொஞ்சம் பிசுக்குன்னு இருக்கான். நீங்கள் அவன் கழுத்து லைட்டாக தர்றீங்க. லைட்டாக பிசுன்னு இருக்கு. மாமாவே பிசுன்னு இருக்கா. நானும் தான் ஒரு லாலிபாப்பை எவனாச்சு இப்படி குறைப்பானாடோ பைத்தியக்காரம் அப்படின்னு சொல்லிட்டு அடையாளை பார்த்து சிரிக்கிறீங்க. ஏன்னா அந்த லாலிபாப் வந்துட்டு அப்படி கரைஞ்சிருக்கோங்க 2 பேர் மேலேயும். ஸோ அதனால் 2 பேருமே கொஞ்சம் பிசுன்னு தான் இருக்கீங்க. நீங்கள் அப்படியே வந்து டேபிள் லிப்ஸ் கிட்ட போய்ட்டு யாராச்சும் லிப்ஸு இனிக்குமா? இவன் லிப்ஸு இனிக்குது அப்படி சொல்லி அதை திருப்பி போயிட்டு லைட்டாக ஒரு லிக் பண்ணிட்டு லைட்டாக ஒரு சக் பண்ணியிருப்பீங்க. வந்து டெக்னா அவன் லிப்ஸ் அப்படியே உள்ளே இழுத்துட்டு அடுத்த செகண்ட் உங்கள் லிப்ஸை உள்ள இழுத்து அப்படி கிஸ் பண்ணுறான். லிப்ஸ் பெயினாக இருக்குது, லைட்டாக விட்டுரு அப்படின்னு சொல்லிப்பீங்க. லைட்டாக ஒன்று தட்டிப்பீங்கன்னு விட்டுட்டோம். என் லிப்ஸ் ஒன்றும் லாலிபாப் இல்லடி. நேரடியா லிப்ஸ் எல்லாம் சாப்பிட்றேன். ஆனால் உன் லிப்ஸ் இனிப்பாக இருக்கேன். சக்கரைங்கிற என் பொண்டாட்டிய மேலே அப்படியே ஊர்ந்து தள்ளிட்டா. அதான் ஃபுல்லாக நானே அடிப்பேன். என்ன டேஸ்ட் பண்ணுறியா? நீங்கள் என்னை பார்த்துட்டு நோ தேங்க்ஸ், நீங்கள் தூங்குங்க சரியா? இதுங்காட்டி முடிச்சிட்டியா அடி? என் மேலே ஒரு ரொம்ப கம்ஃபர்ட்டான ஒரு விஷயம் நடந்துச்சு. அதுக்காக நான் முழித்தேன். அப்படின்னா அவ்வளோ கம்ஃபர்ட்டான விஷயம். நீ என்னை பார்த்துட்டு தூக்க சுக்குதுல தூங்க வேண்டியதானே சொல்ல. என் புருஷனோட ஹார்ட்டான ஒரு பிரீத் என் மேலே பட்டுச்சு. அது எனக்கு அவ்வளோ கம்ஃபர்ட்டாக ஃபீல் ஆச்சு. இந்த உலகத்திலே யாருமே இவ்வளோ சேஃபஸ்ட்டு ப்ளேஸில் இருக்க மாட்டாங்க அப்படின்னு எனக்கு ஃபீல் கொடுத்துச்சு. அதுக்காக தான் நான் முழித்தேன். எடுத்துகிட்டு அது சிரிக்கும் போது அவன் பிரீத் வந்து அப்படியே உங்கள் லிப்ஸில் பட்டிருக்கோம். நீங்கள் என்னை பார்த்துட்டு லவ் யூ தூங்கலாமா? அது சிரிப்பீங்க. அவன் அப்படியே உங்களை திருப்பி டைட்டாக அப்படியே உங்கள் செஸ்ட்டில் போய் ஹக் பண்ணிக்கிறான். நீங்களாம் அவனை சிரிச்சுட்டே ஹக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அன்றைக்கி நைட் அப்படியே தூங்கியிருப்பீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து உங்கள் பாட்டிக்கிட்ட வந்து இல்லை இன்னைக்கு நான் சமைக்கிறேன்டி ப்ளீஸ். அவங்க உங்களை பார்த்துட்டு வேணுமா அது சமைக்க கூட விட மாட்டிங்களா? சரி நீங்களே சமைக்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படியும் லைட்டாக ஒரு மாதிரி சோகமாக போகிற மாதிரி போகிறீங்க. சரி நீ ஏன் நான் கட் பண்ணிலாம் கொடுத்தேன். நீ தாளிச்சு கொடுக்குறதெல்லாம் பண்ணுறியா? ஓகே எப்படி சொல்லிங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களை கட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. தூங்கிட்டுருக்கானா? ஆமாம் பாட்டி மாமா தூங்கிட்டுருக்காங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபுல்லாக கட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்கள பார்த்துட்டு எதுவுமே ஹெல்ப் பண்ண வேணாமா? நீங்கள் வாங்கலே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி கூப்பிட்டு வரீங்க. எங்கடி கூப்பிட்டு போகிறேன்? அட வாங்க அப்படின்னு சொல்லி உங்களை கூப்பிட்டு போய் பெட்டில் உட்கார வைக்கிறீங்க. என்னடி கொஞ்சம் நேரம் படுத்து ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுங்க. இல்லடி அது எனக்கு தெரியும். காலையில் ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு ஒரு 8 மணி வரைக்கும் படுத்திருந்து அவங்க ஹஸ்பண்டோ இல்லை அவங்க மருமகளோ யாராச்சும் மகனோ யாரை வேணா இருக்கலாம் சமைச்சு கொண்டு வந்து கையில் கொடுத்தா அதை வாங்கி சாப்பிடும்போது அப்படின்னு சொர்க்கமாக இருக்குமா. அந்த வாழ்க்கையை உங்களுக்கு நான் தரணும்னு ஆசைப்பட்றேன். அதனால் நீங்கள் படுத்து கொஞ்சம் நேரம் தூங்குங்க. நான் வந்து உங்களை எழுப்பி சாப்பாடு கொடுக்குறேன் ஓகேவா? அவங்க உங்களை பார்த்துட்டு அப்படி அவங்க உங்களை பார்த்துட்டு எனக்கும் அந்த வாழ்க்கை கிடைச்சிது. ஃபஸ்ட்டு உங்கள் தாத்தா சமைச்சிட்டு இருந்த வரைக்கும். இப்போ அந்த வாழ்க்கை எனக்கு கிடைக்கல. அதான் நான் இருக்கேன்ல இனி பேர் அந்த அரசியலை நான் நிறைவேற்றுறேன். ஸோ நீங்கள் கொஞ்சம் நேரம் படுத்துப்பீங்களா அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்களும் ஓகேன்னு சொல்லி படுத்துக்கிட்டாங்க. நீங்கள் போய்ட்டு குக் பண்ணிகிட்ருக்கீங்க. வந்து முழிச்சிருப்பான்.
எங்கே போனோம் இவ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பெட்ஷீட் எடுத்துகிட்டு பார்க்கும்போது அவன் வந்து அப்படியே சிரிச்சிட்டே இருக்கான். ஏன்னா அந்த ரூம் ஃபுல்லாக ட்ரெஸ் கிடக்குது. நீங்கள் அதெல்லாம் பெருக்கலாம், நீங்கள் படிக்கல, நீங்கள் ஓடி போயிட்டீங்க. அவன் சிரிச்சிட்டே வந்து அதெல்லாம் எடுத்து கொண்டு போய் பேஸ்கெட்டில் போட்டு அவனும் ஃப்ரெஷ்ஷாக இருப்பான். அவன் அப்படியே எட்டி பார்க்குறான். நீங்கள் தான் கிச்சனில் நிற்கிற மாதிரி தெரியுது. இவ்வளோ வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் வரா. நீங்கள் மாமா காஃபி அந்த ஃப்ளாஸ்கில் இருக்க எடுத்து ஊற்றிக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து இவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணுறீங்க? எப்படி திரும்பி பார்க்காமலே மாமா அப்படின்னு கூப்பிட்றேன். என் புருஷன் வர்றது எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அதை கிண்டிகிட்ருக்கீங்க. முன்னாடி ஏன்டி மார்னிங் கிஸ் கூட கொடுக்காம எழுந்திரிச்சு வந்துட்டேன். சமைக்க வேணாமா? நஃபருங்க நீங்கள், நான் சமைக்கணும். முன்னாடி அம்மா கை எங்கே போகுது அப்படின்றீங்க. அவன் கை அப்படியே உங்கள் ஷர்ட்குள்ளே போகுது. அம்மா விட்டுடும் அப்படின்றீங்க. நானும் அதுக்கு தான் விட்டுட்ருக்கேன். நீ அப்புறம் எடுக்க சொல்கிற, அப்புறம் விடுடான்றா. அப்போ இதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஒன்றும் பண்ண வேணாம், உன் கையை எடு மகராசா அப்படின்னு சொல்லிட்டு கை தள்ளுறீங்க. முன்னாடி மாமா நஃபருடா, பாட்டி வந்துட போகிறாங்க. அதெல்லாம் வரமாட்டாங்க. அவங்க நான் இறங்கி வரத ரூம்லேருந்து போய் பார்த்தாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்க வர வாய்ப்பே கிடையாது. லைட்டாக ஒரு ப்ரெஸ். நீங்கள் என்னை பார்த்துட்டு அப்படியே திரும்பி லுக் விட்டுப்பீங்க. அவனும் உங்களை அப்படியே பார்க்குறான். நைட்டு ஷேர் பண்ணதுலேயே செம்ம வலிக்குது, இன்னும் விட்டுரு. அப்புறம் எந்த கூட குக் பண்ணுறேன் அத்தை சொல்லலை. இத்தை சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் இன்னொரு அடி வைக்கிறீங்க. என்னடி அப்படின்றான். ஷார்ட் கூட தான் கை விட மாட்டேன்னு சொன்னேன், மேலே கூட வைக்கக்கூடாதான். எங்கேயுமே வைக்கக்கூடாது. ஏன்னா அம்மா கையிட்டு மாமா அப்படின்றீங்க. அப்படியே முன்னாடி வந்துட்டான். மாமா அப்படின்றீங்க. அதான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேல. நான் அடுத்தங்க பாரு இந்த காயை தாளிக்கணும், நான் எடுத்து வச்சுருக்கேன். சரி நீ காயை தாளி, நான் என் வேலையை பார்க்குறேன். மேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றீங்க. அவங்க டீஷர்ட்டில் எடுத்து தூக்கிருப்பான். மாமா மாமா என்ன பண்ணுற அப்படின்றீங்க. அவன் டக்குன்னு தலையை உள்ள விட்டுட்டான். ஐயோ டே அப்படின்றீங்க. அங்கே போய்ட்டு உங்கள் ஸ்டொமக்கில் கிஸ் பண்ணிட்டு அப்படியே இப்போட டைட்டாக பிடிச்சிட்டான். மாமா 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 ஓ மாமா தாத்தா வாக்கிங் போயிருக்காங்க, பாட்டி மேலே படுத்திருக்காங்க. ஃபுல்லாக யார் பார்த்தாலும் ஒரு அசிங்கமாக போயிட்டா. டிஷர்ட்குள்ளே என்னடா பண்ணுற, தலையே எடுடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிட்டே தலையை பிடிச்சி தள்ளிட்டு கிடக்குறீங்க. அவன் தலையை எடுக்கிற மாதிரி எல்லாம் அப்படியே ஷேக் பண்ணுறான். இதிலே வந்துட்டு அவன் மண்டையை இன்னும் கொஞ்சம் தள்ளுறான். மாமா 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 அப்படின்றீங்க. அவனோட ஹேரை வச்செல்லாம் ப்ளே பண்ணுறாங்க. ஐயோ டே மாமா பிள்ளைய போட்டோ அது ராத்திரி தானேடா பண்ணேன். நான் இப்போ என்ன பண்ணேன், எனக்கு பிடிச்ச என்னோட குட்டி ஸ்டொமக்கில் ஒரு கிஸ் வச்சேன். குட்டி ஸ்டொமக்கில் கிஸ் வச்சது புது பிள்ளையவா அப்படின்னு சொல்லிட்டு டீஷர்ட்டை தூக்கிக்கிட்டீங்க. அவன் டீஷர்ட்டை இழுக்கிறான். நீங்கள் விட்டுடா அப்படின்றீங்க. அவன் கையை வச்சு டீஷர்ட்டை இழுத்துட்டே இருக்கான். உங்களுக்கு ஐயோயோ அப்படின்ட்டுருக்கு. கரெக்டாக வந்து வெளியே யாரோ வர சவுண்ட் கிட்டனே தொட்டாருன்னு அவனும் வெளியே வந்துட்டான். நீங்கள் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு ஷாக் ஆகிட்டீங்க. அங்கே பார்த்து டேவோட அப்பா தான். ஆனால் அவர் கிச்சன்லாம் வரல, அவர் நேராக பெட்ரூம் போயிட்டார். நீங்கள் டேவ் பார்த்துட்டு ஊசு பயில என்ன வராமது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிடிச்சி தள்ளி விட்டு நீங்கள் சமைக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அவன் சிரிச்சிட்டு இருக்கான். போனாட்டே என்ன அது நீங்கள் என்னை பார்த்துட்டு குளிக்கல அடவுசரோடு வந்து நின்றுட்டுருக்கான். அதுக்கு தான் கூப்பிடலான்னு வந்தேன். என்னை வந்து குளிக்க வைக்கிறியா? நீங்கள் என்னை பார்த்துட்டு சான்ஸில் என்ன ஒரு போனாட்டி இது வரைக்கும் நீ என்னை குளிக்க வச்சதே இல்லைல்ல. நமக்கு இன்னும் கல்யாணம் 10 வருஷம் அந்த மாதிரி பேசுகிறேன். நேற்று தான் கல்யாணம் ஆச்சு, இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டேவே. அப்படிங்கிறப்ப நான் எப்படி உன்னை குளிக்க வச்சுருப்பேன்? அதான் சொல்கிறேன், வந்து ஒரு நினச்சி குளிக்க வைடி. நீங்கள் உன்னை பார்த்துட்டு சரி ரைட்டு சார் காலையிலேயே ஃபுல் ஃபார்மில் இருக்கீங்க போல, லைட்டாக போடா அப்படின்னு சொல்லிட்டு மண்டல அடிச்சிருப்பீங்க. என்னம்மா போமாம்மா போய் கூலி மாமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து தள்ளி விட்டீங்க. உங்களை பார்த்துட்டு மாடிக்கு போ, லவ் யூ மட்டும் பார்த்தாது குளிக்க வைக்கவா போடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி தள்ளி விட்டுருப்பீங்க. அவனை சிரிச்சிட்டே அப்புறம் மாடிக்கு ஓடி போயிட்டான். ஸோ அன்றைக்கிட்டே அப்படியே போயிருக்கோம். நெக்ஸ்ட் டே வந்துட்டு இங்கே வந்து ஜேகேவோட அம்மா வந்து சாப்பிட கூப்பிட்டுப்பாங்க 2 பேரும். சரி ஓகேன்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கே போயிருக்கீங்க. அங்கே போனோடனே ஜேகே உங்கள்கிட்ட டைட்டாக ஹக் பண்ணிட்டு நீ என்னை கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னேல, என்னை ஹேண்டே விட்டுட்டு போனேன். நான் அவனை நைட்டு அங்கே தானே தங்க சொன்னேன், நீ ஏன் இங்கே வந்தா? இவங்க அம்மா தான் தரக்குன்னு இழுத்துட்டு வந்துருச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டுருக்கான். சரி நேற்று வர வேண்டியதானே? நான் போகிறேன்னு தான் சொன்னேன். எங்கள் அம்மா தான் இல்லைன்னா வாங்கி நாளைக்கு இங்கே வரா, அவளுக்கு தேவையானதெல்லாம் வாங்கணும், அது இது சொல்லி நான் விடவே இல்லை தெரியுமா, ஐ மிஸ் யூ. அவங்கள அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணியிருக்கான். இங்கே பார்க்குற பெட்டே அப்படியே ஹிப்பில் கை வச்சுட்டு உங்களையே குறுன்னு பார்த்துட்ருக்கான். இங்கே டேவை பார்த்துட்டு என்னங்கிற மாதிரி ஐப்ரோ ரைஸ் பண்ணி அவனை பார்த்து கேட்குறீங்க. யாருக்குது போடும், எனக்கு ஒரு ஹக் வேணும் முடியாது. அவனை மட்டும் ஹக் பண்ணுற. நீங்கள் அவனை பார்த்துட்டு
போடும் அப்படின்றீங்க. அவன் அதுக்கப்புறம் லாலிபாப் எடுத்து வாயில் வச்சுட்டு அந்த கடுப்பாக வெளியே இழுக்க உள்ள வைக்கின்னு பண்ணிட்டு இருக்கான். உங்களுக்கு அது பார்க்கும்போது க்யூட்டாக இருக்குது. பட் அவன் மூஞ்சி பார்க்கணுமே அப்படியே கோவமாக இருக்க மாதிரி ஐஸை வச்சுட்டு அந்த லாலிபாப்பை வெளியே டபக்குன்னு இழுப்பா லபக்குன்னு உள்ள வச்சுக்கோ. நீங்கள் பார்த்துட்டு மாமா பார்த்து அதை சாப்பிடு, எனக்கு தெரியும். ஐயோ மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணை தப்பிச்சு கிள்றீங்க. டக்குன்னு வந்து உங்களை பார்த்து சிரிக்கிறான். ஜேகே டக்குன்னு கையை பிடிச்சிட்டு என்னடி பண்ணுற? அது ஏ பையன் இப்படிலாம் பண்ணக்கூடாது, நீ வா சும்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பாட்டுக்கு உங்களை இழுத்துட்டு போகிறான். அதை பார்க்கும்போது டென்ஷன் ஆகுது. அது ஏன் பொண்டாட்டிடா, யாரா நீ குறுக்க இந்த கௌசி கொத்தாங்கிற மாதிரி இழுத்துட்டு போறிய, அப்படி தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட் ஆகிருக்கும். ஸோ 2 பேரும் அங்கே தான் இருக்கீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டே இருக்கான். அவன் உட்காந்து பேசிகிட்டே வேறு இருக்காங்க. நீங்களும் அவனுக்கு பதில் சொல்லிட்டே இருக்கீங்க. அவன் ஐஸ் ஃபுல்லாக உங்கள் மேலே தான் இருக்குது. அதை பார்க்கும்போதே டென்ஷன் ஆகுது. டே நீ நிமிஷம் ஐஸை நவுத்துறாதானே அவன் என்னை பார்க்க முடியும். அவன் என்னை பார்க்குறாடி விளக்கன்னு அவன் மூஞ்ச ஓசை திருப்பிக்கிறேன். என் பொண்டாட்டி என்கிட்ட கூடடா, அப்படி தான் இருக்குது. அதாவது இங்கே வந்து டேவோட அக்கான்னு தங்க சொல்லியிருப்பாங்க. பட் டேக்கு என்னன்னா முடியாதுடா, நான் இங்கே தங்கவே மாட்டேன்ல, உன் மாவன் விடவே மாட்டேங்கிறான் பொண்டாட்டியை, நான் இங்கே தங்கினா தானே, அப்படி தான் இருக்குது. டே உங்களை பார்த்துட்டு போகலாம் மாமா அது அப்படின்னு சொல்கிறீங்க. லைட்டாக மாமா அதுன்னு தான் சொல்லிப்பீங்க. ஜேகே டக்குன்னு உங்கள் ஃபேஸ் திருப்பிட்டு வேன் இன்னொன்று தெரியுமா அவனுக்கு அப்படின்றாடி உங்களை பார்த்துட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கதை கேட்டுட்ருக்கேன். டே அப்படி உங்களை பார்த்து முறைக்கிறான். நான் என்ன பண்ணுவேன், நீ ரெஸ்ட் ரூம் இதுக்கு எனக்கு ரெஸ்ட் ரூம் வரல, எனக்கு வருது, நீ வா, உனக்கு வந்தால் நீ போடா வயன். என்னடா என்ன நீ மாமாவே பார்க்குறேன் போடி அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி வேறு பாமா வச்சிட்டான். சரி நான் உன்னே பார்க்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அவன்கிட்டே பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் டைம் வந்து எந்திரிக்கிறான். ஜிக்கி டக்குன்னு திரும்பிட்டு எங்கே மாமா? சும்மா பக்கத்தில் கடைக்கு போகலான்னு இருந்துச்சேன்டா. அப்போ நான் சரி வாடா அப்படி சொல்லியிருப்பீங்க. ஸோ முன்னாடி வந்து ஜேகே வந்து உங்கள்கிட்ட பேசிட்டே நடந்து போயிட்டுருக்கான். நீங்கள் பின்னாடி டே கூட நடந்துகிட்டே அவனுக்கும் சொல்லிட்டே வரீங்க. டே உன் கையை பிடிச்சிட்டு உங்களே பார்த்துட்ருக்கான். என்ன மாமா அங்கே பார்த்தியா எங்கே அந்த 2 ஸ்ட்ரீட் அப்புறம் பாரு, 2 ஸ்ட்ரீட்டுக்கு அப்புறம் என்ன இருக்குது அங்கே? என்ன ஒரு ஸ்ட்ரீட் லைட் கூட இருட்டாக இருக்குது. அந்த இடத்த பார்த்து நான் என்ன பண்ண போகிறேன்? நல்லா இருக்குல்ல, நீங்கள் என்ன பார்த்துட்டு எது அவனுக்குள்ளே இப்போ நம்ம அங்கே தான் க்ராஸ் பண்ணணும். அங்கே இருட்டாக இருக்கும் அப்படி சொல்லுவாங்க எல்லோரும். அவ்வளோ இருட்டு. நீ போய் அதை நல்லா இருக்குன்ட்டு போமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படி சென்டர் நடந்துட்டுருக்கீங்க. அந்த இருட்டுக்குள்ளே டக்குன்னுட்டே உங்களை தள்ளிட்டு அப்படின்னு சந்துக்குள்ள விட்டோம். என்ன பண்ணுற கத்திராதுட்டு அப்படி தான் அவன் குடுக்குன்னு ஓடி வந்துடுவோம். ஏதோ ஒன்று காப்பாற்ற போகிறோம் நாட்டும். அம்மா முன்னாடி சிக்கி பேசிகிட்டே போயிட்டுருக்கோம். அவனுக்கு நம்ம 2 பேர் நவுந்துட்டோன்னு கூட தெரியல மாமா. ஏன் மாமா அப்படி பண்ணுற? வா போகலாம் பொண்ணாட்டி. லவ் யூ ஒரு கிஸ் தனியா மாமா இப்போ அதுக்காக தான் என்ன தள்ளிட்டாந்தியா? நேற்று எத்தனை கிஸ் பண்ணோம் தெரியுமா? உண்மையை சொன்னால் நேற்று கிஸ்ஸு கணக்கே இல்லை, அவ்வளோ கிஸ் பண்ணிட்டோம். ஆனால் இன்றைக்கி காலையிலேருந்து ஒரு கிஸ் ஆச்சு கிடந்துச்சாடி பாரு. லிப்ஸு நான் இல்லாமல் ரொம்ப காஞ்சி போயிருக்கு. நீ அவனை பார்த்துட்டு லிப்ஸா லிப்பாம் போடுன்னு சொன்னல, லிப்பாம்லாம் போட்டிருக்கேன், நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. அது எப்படி கல்யாணம் ஆனதுக்கப்புறம் லிப்ஸ்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், லிப்ஸ்டிக்லாம் அலைஞ்சி லிப்ஸ்லாம் ட்ரையாக இருக்கணும். அதுதான் ஒரு கல்யாண பொண்ணுக்கு அடையாளம். நீங்கள் அவனை பார்த்துட்டு ஐயே அவன் கல்யாண பொண்ணுக்கு அடையாளம்னு சொல்லிட்டு தாலி குங்குமம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நீ என்ன மாமா புதுசாக சொல்கிற? அதெல்லாம் அப்படித்தான் கிஸ் கொடு அவன் வந்துருப்பான். ஆமாம் என்ன ஃபிட்டு அப்படின்றீங்க. பட்டே கேட்குறதா ஃபிட்டுடா. அவன் வாய்ஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறிய கத்திட்டு வருவான்டா. அப்புறம் நீ கிஸ் கொடுத்துட்டீங்கன்னா ஓகே, இல்லைனா சின்னதாக ஒரு கிஸ் ஓகேவா? போதுமா? என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு டேவை மேலே லிப்ஸர் மாதிரி தூக்குறோம். நீங்கள் இதுக்கு மூஞ்சி அப்படி போகுது, இத்தனை முத்தமடி அப்புறம் அப்படின்றீங்க. அவன் அடுத்த செகண்ட் அப்படியே உங்களை அந்த செவத்தில் லாக் அடிக்கிறான். அவங்க தலைக்கு பின்னாடி இருக்க கையும் அவன் ஹிப்பில் வந்துட்டு கரெக்டாக ஒரு கையும் வச்சிட்டான். மாமா அப்படின்றீங்க. அவ்வளோதான் உங்கள் ஹெட்டை லைட்டாக சாய்ச்சிட்டு பிடிச்சி நல்லா கிஸ் பண்ணுறோம். லிட்டரலி அவன் டங்குக்கெல்லாம் உங்கள் டங்குக்குள்ளே போகுது. 2 பேரும் அவ்வளோ டீப்பாக கிஸ் பண்ணுறீங்க. அவன் உங்களை பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறான். உங்களுக்கு ஒரு விஷயம் ப்ரீத்லாம் பண்ண முடியல, அந்த அளவுக்கு பயங்கரமாக கிஸ் பண்ணிகிட்ருக்கான். அவன் கிஸ் பண்ணும்போது அவன் ஹேண்ட் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் செஸ் கிட்ட போகுது. கரெக்டாக ஜங்குக்கோட வாய்ஸு வயன் மாமா எங்கே போனீங்க, 2 பேரும் எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டார்ச் லைட் அடிச்சுட்டு அவன் கத்திட்டே வந்துட்டுருக்கான். மாமா மாமா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவனை தள்ளிட்டீங்க. வர்றோம் முன்னாடி லைட்டாக
என்ன விட்டுட்டு அப்படின்றீங்க. அவன் அடுத்து மேற்கோட்டிக்க விட ட்ரை பண்ணிடுவான் போல. நீங்கள் அடித்து பிடிச்சி தள்ளி வெளியே ஓடியா போயிட்டீங்க. டே உங்களை பார்த்துட்டே இருக்கோம். அப்போ அடிச்சுட்டு நீங்கள் கிடன்னு ஜேக்கிட்ட வரீங்க. இங்கே தான் இருக்கேன். எங்கடி போனேன்? அங்கே தானே நடந்து வந்துட்டு இருந்தேன். உன் கண்ணுக்கு தான் தெரியல. டார்ச் லைட் அடித்து பார்த்தேன். இந்த வாட்டர் ஃபாலில் அடித்து பார்த்துட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை எழுத்து முன்னாடி கூப்பிட்டு பாருங்க. டே அப்படியே பின்னாடி வரான். அவள் லிப்ஸ் ஒரு மாதிரி வந்துட்டு ஒரு மாதிரி துடைக்கிறான். அதை பார்க்கும்போது உங்களுக்கு அவ்வளோ ஷையாகுது. அப்படியே அந்த கட்டவரில் வச்சு அப்படியே கீழ் லிப்ஸை ஃபுல்லாக ஒரு தள்ளி அதை அப்படியே விட்டுருப்போம். அதை அப்படியே டக்குன்னு இப்படி போயிட்டு இப்படி வருவோம். ஒரு மாதிரி லைட்டாக ஒரு பஞ்சிங் பால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பஞ்சாகி வந்து நிற்கிது. அவங்களுக்கு அதை பார்க்கும்போது ஐயோ மாமா அப்படி இருக்குது. இதில் நீங்கள் வந்து திரும்பி என்னை பார்த்துட்டே இருக்கீங்க. அவள் பாக்கெட்டில் இருந்து ஒரு லாலிபப் எடுத்துட்டேன். டு யூ வாண்ட் லாலிபப்? அம்மா அப்படின்றீங்க. நான் அதை கேட்கலப்பா மாமா அப்படின்ட்டுங்க. டக்குன்னு வந்து உங்கள் ஷோல்டரில் கை போட்டு நீ அதை தான் நினச்சியோ? பொண்டாட்டிக்கு லாலிபாப் மேலே ரொம்ப பாசம் போடும். ஒரு மயிரும் இல்லை. நானும் அந்த லாலிபாப்பை தான் நினச்சேன். நானும் தாண்டி சொல்கிறேன். அந்த லாலிபாப்பை நினச்சியோ? மாமா அப்படின்ட்டுங்க. சிரிச்சுட்டே இருக்கோம். இங்கே போடா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு செக்கி கூட போயிட்டீங்க. அங்கே போய் லாலிபாப் சரம் தங்கிட்டு இருக்கு. வந்து பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் அவனை பார்த்துட்டு என்ன அப்படின்றீங்க. அவன் அங்கே இருக்க லாலிபாப் சரத்தை காட்டிட்டு உங்களை பார்த்து சிரிக்கிறான். அவங்களுக்கு ஐயோ இவன் மீனிங்கை வாயில் சொல்லட்டி பரவாயில்ல. இவன் காட்டும் போதே நம்ம மைண்ட் இவ்வளோ கேவலமாக யோசிக்குது. அப்படி தான் இருக்குது உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே போய் எல்லா திங்ஸும் வாங்கியாச்சு. பிஸ்கட் வாங்கியிருப்பீங்க, சாக்லேட் வாங்கியிருப்பீங்க, எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஜேகே வந்து செம்ம டைம்லாம் தூங்கியிருப்பான். உங்களுக்கும் அப்படி தான் 2 பேரும் ஆட்டோலாம் காலையிலேருந்து நிறைய போட்டிருப்பீங்க. உண்மையை சொன்னால் நீங்கள் டேவை கழட்டி விட்டு காலையிலேருந்து ஜேகே கூட தான் செம்ம ஆட்டம் வீட்டில். ஸோ நீங்களே செம்ம டைடாக தூங்கிட்டுருக்கீங்க. திடீர்னு பார்த்தா உங்களை யாரும் நிற்க வைக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அப்படி சொல்லிட்டு தூக்கத்தில் அப்படியே சாய தான் ட்ரை பண்ணுறீங்க. அவங்க உங்களை அப்படியே ஸ்டடியாக நிற்க வைக்க ட்ரை பண்ணுறாங்க. அவங்க வந்து உங்கள் ஹிப்பில் ஒரு கை வச்சு உங்களை அப்படியே நல்லா அழகாக பிடிச்சிருக்காங்க. ரொம்ப சாஃப்டாக பிடிச்சிருக்காங்க. பட் அவங்க உங்களை நிற்க வைக்க ட்ரை பண்ணுறாங்க. நீங்கள் அப்படி சொல்லிட்டு அப்படியே கணது வந்து பார்த்தா உங்களுக்கு ஷாக்கு. நீங்கள் தூங்கிட்டு இருந்தது பெட்டு, பட் முழிச்சு நிற்கிறது. லாஸ்ட்டாக நீங்களே டேவை கிஸ் பண்ணிட்டு இருந்தீங்களா அதே சந்து. உங்களுக்கு விஷயம் கனவுல கூட இந்த பிளேஸ் தான் வருது. முடிச்சுட்டு நீங்களே முனைக்கிட்டே திருப்பி கனவுறீங்க. பொண்ணுட்டி கனவாடிது உனக்கு. அடிச்சுட்டு நீங்கள் எப்போ தான் டேவை பார்க்குறீங்க. அம்மா அம்மா என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே பார்க்குறீங்க. 2 பேரும் இந்த சந்தோஷம் இருக்கேன். இங்கே என்ன பண்ணுறோம்? நம்ம பெட்டில் தானே இருந்தோம். இருந்தோம், அங்கே தான் இருந்தோம். ஆனால் நீ தான் இங்கே பாதியிலே ஸ்டாப் பண்ணிட்டு போயிட்டேன். அதான் எதையும் பாதியில் விடக்கூடாது. அதுவும் பிடிச்சி கண்டினியூ பண்ணுறதுக்காக தூக்கிட்டு வந்துட்டேன். நீங்கள் உன்னை பார்த்துட்டு தூக்கிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் ஷாக் கிட்ட ஒரு விஷயம் தள்ளி வேறு பிடிச்சிக்கிட்டீங்க. இதுக்கிட்ட என்ன இவ்வளோ தள்ளி பிடிச்சிருக்கேன். அப்போ இது கனவுலையா? என்னதை கனவுன்னு நினைக்கிறா? அம்மா லூஸா மாமா நீ யாராச்சும் அதுக்காக அப்படி தூக்கிட்ட மாமா அப்படின்றீங்க. அவங்கள பார்த்து சிரிக்கிறோம். நிச்சயமாக அதுக்காக தூக்கிட்டு வந்தியா? எனக்கு என்னமோ இந்த சந்து நான் ஸ்கூல் படிக்கிறனாலேருந்து பார்த்துட்ருக்கேன்டி. இங்கே நிறைய பேர் கிஸ் பண்ணி இஃபன் அது கூட இங்கெல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்துட்டு அப்படியே ஒரு பக்கம் சவுண்ட்லாம் கேட்டு போயிருக்கேன். எனக்கு அப்படிலாம் தோணும். ஸோ இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் எப்படி இருக்குன்னு இவனை பார்த்துட்டு சீ இவ்வளோ கருமமான அவசியம் அப்படின்ட்டுருக்காம சீயா ஒரு பையனாக பிறந்து பாரு சீலாம் தோணாது. மாமா மாமா பிக்கு கட்ட மாமாவாடா நீ விட்றா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஸ்டார்ட் பண்ணி ஜஸ்ட் ஒரே ஒரு டைம் லைட்டாக ட்ரை பண்ணிட்டு போயிடலாம். மாமா என்ன மாமா இதெல்லாம் நைட்டு 12 மணி ஆகுது. சத்தியமாக அந்த டைமுக்கு யாரும் இங்கே வர மாட்டாங்க. அம்மா அம்மா இது உனக்கு ஓவரால் இல்லை போயிட்டு விட்டுடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போக பார்க்குறீங்க. பட்டே உங்களை இழுத்து செம்மையாக கிஸ் பண்ணுறான். நீங்கள் மாமா மாமான்றீங்க. எங்கே அந்த பையன் விட்டா தானே. ஸோ அப்படியே 2 பேரும் அங்கேயே ஸ்டாண்டிங் பொசிஷன்லேயே உங்களால் முடியலை. உங்களுக்கு ஒரு சைடு ஷை ஆகுது, ஒரு சைடு என்ன விடுடா அப்படி இருக்குது. ஒரு மாதிரி எல்லாம் கலந்து ஒரு எமோஷன்லேயே அங்கே மேற்கொண்டு முடிச்சிட்டிங்க. ஸோ இப்போ வந்து வந்து உங்களை தூக்கிட்டு நடந்துட்டுருக்கா. நீங்கள் என்னை பார்த்துட்டு ஆனால் நான் எவ்வளோ பெரிய தத்தி பார்த்தியா ஏண்டி எப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறான். ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கேன் நீ அலைக்காக தூக்கிட்டே போயிருக்கான். அதுவும் எங்கே 5 ஸ்ட்ரீட் தள்ளி. ஆனால் இல்லை தத்தியோடு தூங்கிட்டு இருந்திருக்கேன். நான் ஒன்று சொல்லவா? சொல்லு. நீ சொன்னில ஒரு சேஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கேன். ஸோ அதனால உனக்கு நான் தூக்கிட்டு போனாலும் என்னோடய ஸ்மெல் உன் மேலே அடிச்சிட்டு இருந்தாலும் உனக்கு அந்த பயம் இல்லை. அதுதான் உண்மை. நீங்கள் எப்படியோ என்னை பார்த்துட்டு என்ன பேசினாலும் என்னை கவுத்துற மாதிரியாத பேசுகிற. சொன்னேன்டி உண்மை அதுதானே. நீங்கள் அவனை அப்படியே நீங்கள் டைட்டாக ஹக் பண்ணிட்டு உண்மை அதுதான். அதனால கூட நம்மளுக்கு ஏமாந்துருக்கலாம். லவ் யூ ஆனால் இந்த பொசிஷன் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. கால்லாம் வலிக்குது. சின்ன வீட்டுக்கு வந்தோடனே மாமா கிளம்பிக்கு விட்றேன். லவ் யூ டி.
லவ் யூடா. ரெடி. ம். ஒட்ட மாடியில் இன்னொரு டைம் கொன்றுவேன். நான் மரியாதையை கொண்டு போய் ரூமில் போட்டு, இல்லைன்னா நான் வீட்டுக்குள்ளே போகும்போது ஜங்குக்கான்னு கத்திடுவேன். அப்புறம் ஓடி வந்துடும். ரோட்டில் கூட கத்தாதுடி, அவனுக்கு நீ பேசுகிறங்காட்டியே கேட்குது. நீ மூச்சு விட்டாலே ஓடி வரான். நீ பாட்டுக்கு ரோட்டில் கத்துறா கூட ஓடி வந்துடும் போல. சும்மா இருடி அப்படின்றான். நீங்கள் சிரிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அதை கேட்டு. ஜங்குக்கு பார்த்து பயப்படுறீல. நல்ல வேலை அவன் ஃபர்ஸ்ட் நைட் அன்றைக்கி அங்கே தங்கியிருந்தான். எனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டில் நீங்கள் வேணை பார்த்துட்டு ரொம்ப பண்ணாதே. ஜங்குக்கு குறை சொல்லாது, ஒன்று கொன்றுவேன். இப்போ ஓடி பெரிய ஜங்குக்கு நீ வாய மட்டும் சொல்லி நீ இறக்கிடு ஃபஸ்ட். என்ன எப்படி கோவப்படுற? ஜங்குக்கு ஏதாவது சொன்னேன்னா நீ இறக்கி விட்ரு, நான் வீட்டுக்கு போகிறேன். சரி நான் எதுவும் சொல்லலை அப்படின்றான். ஸோ அதுக்கப்புறம் 2 பேர் வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து 2 பேரும் அங்கே கிளம்புறீங்க. ஜங்குக்கு திரும்பி உங்களை ஹக் பண்ணி அழுதுட்டுருக்கான். டேக்கு டே விடுடா கூப்பிட்டு வரேன்டா அப்படி தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் 2 பேரும் இங்கேயும் வந்தாச்சு. இங்கே வந்ததுக்கப்புறம் உங்கள் அத்தை வந்து சொல்லியிருப்பாங்க 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு. உங்கள் பாட்டி தான். ஸோ 2 பேர் கோயிலுக்கு தான் போயிட்டு வந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் இவனும் ஆஃபீஸ் வேலைக்கெலாம் போக ஆரம்பிச்சிட்டான். உங்களுக்கு இன்றைக்கி ஒரே மிஸ்ஸிங் தான். நீங்கள் சமைச்சிட்ருக்கீங்க, பட் உங்களால் சமைக்கவே முடியல. எனக்கு சமைக்கவே பிடிக்கல. மாமா எப்போ வீட்டுக்கு வரும்? கால் பண்ணதுக்கும் 7 மணி ஆகும்னு சொல்லிடுச்சு. மணி 4 தான் ஆகுது. பட் மாமா மிஸ்ஸியும் அப்படி தான் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் வந்து உங்கள் அத்தை காஃபி மட்டும் போட்டு கொடுத்துருப்பீங்க. ரூமில் போய் உட்காந்துருக்கீங்க. அந்த ரூமில் வந்து அப்படியே டீயோட ஸ்மெல் வருது. இந்த ரூம் அதுக்கு மேலே என்னோடய டெம்டேஷனை ரொம்ப அதிகப்படுத்துது. வேறே மாமா ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரெஸ்ஸை வந்து பார்க்குறீங்க. நீங்கள் வந்து நம்மளோட டிஷர்ட்டோ ஒரு பேண்ட்டை போட்டிருக்கீங்க. அப்படியே அது 2ஐயும் கழட்டி போட்டுட்டு அங்கே டேவோட இதை ஓப்பன் பண்ணுறீங்க. அதில் பார்த்தா டேவோட ஒரு ஷர்ட் இருக்கும் ஒயிட் கலரில். அந்த ஷர்ட் எடுத்து போடுறீங்க. அதில் அவன் ஸ்மெல் அவ்வளோ ஹெவியாக வருது. அவனோட ஃபேவரட் ஷர்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷர்ட் அப்படியே தூக்கி நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க. இப்போ மட்டும் ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடி, அவன் 10 நிமிஷத்தில் வீட்டில் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க. அவங்க ஹெட்டு தெரில, அப்படியே உங்கள் கழுத்துலேருந்து கீழே வரைக்கும் அந்த ஃபோட்டோவை அனுப்பி நீங்கள் நினச்ச மாதிரி தான் 10 நிமிஷத்தில் உங்கள் ரூம் டோர் நாக் ஆகுது. உங்களுக்கு ஒரே சிரிப்பு தான். நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. அப்படி மிஸ் யூடி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அப்படியே உங்களுக்கு தள்ளிட்டு அப்படியே கதவை சேர்த்துருப்போம். உங்களுக்கு ஒரு சிரிப்பு. வேலை இருக்குன்னு சொன்ன கால் பண்ணதுக்கு என்ன பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க ஹிப்பை ரப் பண்ணுறான். அம்மா இதுக்கு தான் இவ்வளோ அவசரம் மதியா? இல்லை என் பொண்ணாட்டி நான் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். என்னோடய ஸ்மெல்லாக அவள் மேலே ஃபுல்லாக பூசிட்டு அதுக்கப்புறம் போகலான்னு வந்திருக்கேன். போயிடுவியா? உனக்குள்ள மாமா அப்படின்றீங்க. அவன் அப்படியே எழுத்து உங்களை பெட்டில் போட்டிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் 2 பேர் மேக்கப்லாம் முடிச்சாச்சு. சொன்ன மாதிரி கிளம்பிட்டுருக்கோம். அம்மா அப்படின்றீங்க. ஒரு 1/2 hour தான் போயிட்டு ஒரு சின்ன ஒர்க் முடிச்சுட்டு வந்துடுவேன். அப்புறம் எதுக்கு வந்தேன்? 1 hour கேப் இருந்துச்சு. சரி கேப் எதுக்கு கேப்பாக ஒன்றும் கேப்பை ஃபுல் பண்ணலாமேன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நெளிகிறோம். போதும் கிளம்பு. ஆனால் நீ சொன்ன மாதிரி உன் வாசத்து ஃபுல்லாக என் மேலே பூசிட்டேன். எனக்கு இப்போ உன்னோட ஸ்மெல்லாம் என் மேலே அடிக்குது. ஸோ யூ கோ நான் பார்த்துக்கிறேன் அடிச்சுட்டு அவனை போயிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சமைச்சிட்ருக்கீங்க. உங்களுக்கு திருப்பி ஹக் பண்ண போல் இருக்குது. நீங்கள் உடனே டேக்கு ஒரு மெசேஜ் பண்ணுறீங்க. ஐ நீட் யுவர் பேக் ஹக் 10 நிமிஷத்தில் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு கிஸ்ஸி மொஜையாக போட்டுட்ருப்பீங்க. 10 நிமிஷத்தில் வந்துட்டான். அதே மாதிரி பேக் ஹக் பண்ணிட்டு நிற்கிறோம். எனக்கு நீ பேக் ஹக் பண்ண மட்டும் தான் சமைக்கவே தோணுது. அடிச்சுட்டு அவனோட ஹேண்ட் வாங்கிச்சு. ஒரு சைடு செஸ்ட்டு அவ்வளோ ரப் பண்ணிகிட்ருக்கு. அம்மா கையை எடுமாம்மா. உனக்கு எப்படி நான் ஃபேவரெட்டோ எனக்கு இது தான் ஃபேவரெட். அப்போ உனக்கு நான் ஃபேவரெட் இல்லை, நீ தான் ஃபேவரெட். அப்படி தான் ஃபேவரெட்டுங்கிறா? இதுக்குள்ளக்கு ஹாட் ஃபேவரெட், நீ ஃபேவரெட், எல்லாம் ஃபேவரெட்டு. அதாவது பொண்டாட்டி மனசுக்குள்ளே தானே நான் இருக்கேன். அப்போ பொண்டாட்டியோட மனசை நல்லா பார்த்துக்கணும்ல. கடவுளே அப்படி சொல்கிறீங்க. உங்களுக்கு அவ்வளோ வைக்க வருது. போதும் சாமி, நீ இதுக்கு மேலே எந்த டைலாக் கேட்டால் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குக் பண்ணுறீங்க. இதுக்கு தானே புருஷனை தேடினேன். மாமா லாலிபாப்பை கழுத்தில் தேய்க்காத அப்படின்றீங்க. அவன் வாயில் எழுந்திருக்கும். அதை கையில் எடுத்து பேசிட்டு திருப்பி வாயில் வைக்க போகிறது. வாயில் வைக்காமல் கழுத்தில் தேய்க்கிறான். ஐ வாண்ட் திஸ் லாலிபாப். மாமா லாலிபாப்பே சாப்பிட்றான். இப்படி பண்ணாத, அது எனக்கு பிசுன்னு இருக்குது. எப்போ பார்த்தாலும் எல்லாம் மேலே லாலிப் போட்டு பூசிகிட்டே இருக்க. அதை பூசிட்டு நீ பாட்டு சக் பண்ணுற. பட் அது எனக்கு ரொம்ப பிசுன்னு இருக்குடா. சரி பிசுன்னு இல்லாத அளவுக்கு நல்லா சக் பண்ணிக்கிறேன். மாமா விடு அப்படின்றீங்க.
பொண்டாட்டி பார்த்து திரும்புறியா? ஐயப்பா சாமி, நான் இந்த வார்த்தையே சொல்லலை. இந்த லாலிபப்பை எடு அப்படின்றீங்க. பட் அவன் உங்கள் மேலே வந்துட்டு திருப்பி லைட்டாக ஒரு லிக் பண்ணிட்டா திருப்பி வச்சு நல்லா தேய்க்கிறான். அந்த லாலிபப்பை தேய்ச்சி கரைக்கிறான். நீங்கள் மாமா ரொம்ப பிசு பிசுன்னு இருக்குடா அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அடியே அப்படியே உங்கள் நெக்கில் அப்படியே சக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அங்கே பார்த்தா டேவோட அம்மா எதாட்டமாக வந்திருப்பாங்க. அவங்க டே பண்ணுறதை பார்த்துட்டு அடியா தீன்னு சொல்லிட்டு விஷயம் கண்ணை மூடிட்டு ஓடிட்டாங்க. எங்கள் டே பயங்கரமாக உங்கள் நெக்கை போட்டு சக் பண்ணிட்டுருக்கான். அப்படியே உங்களை ஃப்ரண்ட்டில் திருப்புறோம். அம்மா நான் குக் பண்ணணும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃப்ரண்ட்டில் முன்னாடி நெக்கில் வச்சு தேய்ச்சிட்ருக்கான். மாமா நீ தயவு செய்து சைடில் கூட பண்ணு, ஃப்ரண்ட்டுக்கு வராதடா நான் குக் பண்ணணும்டா அப்படின்ட்டுருக்கேன். அவன் கேட்கலையே அப்படியே ஃப்ரண்ட்டுக்கு வந்துட்டான். 2 பேத்துக்கு அங்கேயே ரொமான்டிக்காக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் 2 பேர் குக் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் உங்கள் பாட்டி வந்து சாப்பிட்றாங்க. அவங்க நிம்மந்தே அவங்க 2 பேரையும் பார்க்கல. ஏன்னா புதுசாக கல்யாணம் நடங்க, கண்ணிலேயே காத்தல் பண்ணுவீங்க, அதை வேற எதுக்கு பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சைலண்ட்டாக குடிச்சிட்டாங்க. அங்கே வந்து டேவோட அப்பாவும் அப்படிதான், அவரும் சைலண்ட்டாக குடிச்சிட்ருக்கு. 2 பேரும் கடகடன்னு சாப்பிட்டு பிளேட்டை போட்டுட்டு ஓடியே போயிட்டாங்க. சரி இவங்க 2 பேர் தனியாக இருக்கட்டும்னு. நீங்கள் போய் சாப்பிட்டா அதுக்கப்புறம் நேராக ரூமுக்கு தான் போயிருப்பீங்க. ஸோ அன்றைக்கி நைட்டு ஹாப்பியாக போயிருக்கோம். நெக்ஸ்ட் டே வந்துட்டு டே வந்து ஒரு 4 மணி போலலாம் வந்துட்டான். என்னம்மாம்மா இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டீங்க? சும்மா தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரூமில் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போயிட்டான். அவனுக்கு காஃபி போட்டு வச்சிருமா. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கும் நீங்கள் காஃபி போட்டு கொண்டு வந்து வச்சிட்டிங்க. அவங்க பாட்டி உங்களை பார்த்துட்டு அவங்க காஃபி ரொம்ப சூப்பராக இருக்குது தேங்க்யூ அப்படின்னு நீங்கள் அவனை பார்த்து அழகாக சிரிச்சிட்ருக்கீங்க. சரி பிஸ்கட் அங்கே வச்சுருக்காங்க பாரு, உங்கள் தாத்தா வாங்கிட்டு வந்தார், அந்த பிஸ்கட் எடுத்து வந்து வை, அவன் காஃபிக்கு பிஸ்கட் தொட்டு சாப்பிடுவான், அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் அந்த பிஸ்கட் எடுத்துகிட்டு இந்த பிஸ்கட் தொட்டு சாப்பிடுவானா? காஃபி குடிச்சிட்டு அந்த பிஸ்கட் சாப்பிடுவான். ஓ அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. அது ஏபிசிடிலாம் இருக்கும், அந்த மாதிரி லெட்டர் இருக்க பிஸ்கட். நீங்கள் அந்த பிஸ்கட்டை கொண்டு வந்து அவங்க வச்சுட்டு அந்த பேக்கெட்டில் வந்து விங்கிற லெட்டர் இருக்கான்னு பார்த்துட்ருக்கீங்க. அது கிடச்சி வி உங்களை பார்த்துட்டு இந்த பிஸ்கட் உனக்கும் பிடிக்குமா? பிடிக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வி எடுத்துட்டு ஆமாம் எடுத்துட்டு உங்களை பார்க்குறான். என்னடி அஸ்கி வயசில் கூப்பிட்ற? ஆமாம் ரூமுக்கு வருவா. ரூமுக்கெல்லாம் ஒன்று வர வேணாம், உடனே ரூமுக்கு வந்துடு சரியா? எடுத்துகிட்டு சிரிக்கிறோம். இப்போ ஒன்று சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த டக்குன்னு ஒரு கடி கடிச்சிட்டு நான் ஒன்று சாப்பிட்றேன் டே அப்படியே உங்கள் காதுகிட்ட வந்துட்டு ஒன்றால் மட்டும்தான்ட்டு என்ன சாப்பிட முடியும். தானே பொறுக்கி அவங்ககிட்ட உங்களை திரும்பி பார்த்துருப்பாங்க. நீங்கள் ஒன்றில் பாட்டி பொறுக்கி பொழுதுக்கிட்ட அப்படி பண்ணுறேன். உண்மைதானடி ஒன்றால் மட்டும்தானே என்ன சாப்பிட முடியும். ஆமாம் 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 நீ அந்த காஃபியும் குடி தெரியாமல் நான் வந்துட்டு விளையாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு வந்து உட்காந்து உங்கள் ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிட்டு காஃபி குடிச்சிட்ருக்கீங்க. டே வந்து அந்த பிஸ்கட்டை கொட்டுறான் ஒரு தட்டில், உங்களுக்கு சவுண்ட் கேட்குது பட் நீங்கள் திரும்பி பார்க்கல. அதெல்லாம் இந்த வயன் அப்படிங்கிற பேரை எடுத்து வச்சுட்டு வயனா வச்சுட்டு என்ன பார்க்குறீங்க. இப்போ நான் ஒன்று சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஸ்கட்டை அப்படியே வந்துட்டு சிரிச்சுட்டு அதை பார்த்துட்டு ஒவ்வொரு எடுத்து சாப்பிட்டுட்ருக்கான். அவங்களுக்கு அதை பார்க்கும்போதே சிரிப்பாக வருது. ஏன்னா உங்கள் பேர் ஃபுல்லாக அவங்க எடுத்து லெட்டரை ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு எடுத்து சாப்பிடும்போது நான் ஒன்று சாப்பிட்றேன், இது உன் தலை, இது உன் கை, இது உன் செஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேருக்கும் ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒவ்வொன்று சொல்லிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஐயோ எவ்வளோ தெரியும் சொல்லிட்டு சாமி இது பாடா படுத்தாதடா எனக்கு ஐயோட்டே அப்படின்றீங்க. டே சொல்ல உங்களுக்கு கோஸ் பம்ப்ஸ் ஆகுது, இது வந்து ஒரு செஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்போம். நீங்கள் ஒன்று பார்க்குறீங்க, அடுத்து இது ஸ்டொமக் அப்படின்னு சொல்லி பண்ணீங்க. போதும் சொல்லாத அப்படின்றீங்க. உங்களுக்கு அப்படியே கோஸ் பம்ப்ஸ்லாம் இருக்கும். சிரிச்சுட்டே சாப்பிட்டுருக்கான். அவங்க பார்க்குறாங்க வந்து உங்கள் பேரை எடுத்து வச்சு தான் அதுக்கப்புறம் ஏதோ சொல்லிட்டு சிரிச்சுட்டே சாப்பிட்டுருக்காங்கல்ல, அதை பார்க்க வந்து உங்கள் பாட்டிக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அவங்களே சிரிச்சுட்டே உங்களை பார்த்துட்ருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் டே வந்து ரூமில் போய் வந்து ஃபோன் பார்த்துட்ருக்கான். நீங்கள் கொஞ்சம் நேரம் கழிச்சு ரூமுக்குள்ள என்ட்ரு ஆகிறீங்க. இங்கே பார்த்தியா மாம்பழமாம் இன்றைக்கி ஸ்ட்ரீட்டில் விற்றுட்டு வந்தாங்க. எனக்கு அப்படியே அந்த ஸ்மெல்லே அப்படியே வீட்டுக்குள்ளே கும்பகும்பு இருந்துச்சு. குடுக்குன்னு ஓடி போய் வாங்கிட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நீ சாப்பிடு, மாம்பழம் பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கீங்க. அவனும் ஒரு பீஸ் மட்டும் எடுத்து சாப்பிட்டேன். நீ சாப்பிடு எனக்கு அந்த மாம்பழம் சாப்பிட்ற லிப்ஸ் தான் வேணும், நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சாப்பிட்றீங்க. அவன் நீங்கள் சொன்னதை கேட்டு சிரிக்கிறான். அன்றைக்கி டே வந்து அப்படியே போயிருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நீங்கள் காஃபி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளேருந்து பால் எடுக்கலாம் ஃப்ரிட்ஜை திறக்கிறீங்க. உங்களுக்கு ஒரே சிரிப்பு தான். நீங்கள் அப்படியே கீழே உட்காந்துட்டீங்க, ஃப்ரிட்ஜை திறந்துட்டு சிரிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஏன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே நேற்று வந்துட்டு ஃபுல்லாக காய்கறி அது இதுன்னு இருந்திருக்கும். இன்றைக்கி எதையுமே காணோம், ஃபுல்லாக மேலேருந்து கீழே வரைக்கும் மாம்பழம் மட்டும்தான் இருக்குது. உங்களுக்கு அதை பார்க்கும்போதே அவ்வளோ சிரிப்பு அது. நீங்கள் சிரிச்சிட்ருக்கீங்க ஃப்ரிட்ஜுக்கிட்ட உட்காந்து. உங்கள் பாட்டி அப்படி தான் வந்திருப்பாங்க. அவங்க என்னடி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இதுடி இவ்வளோ மாம்பழம் யாரடி வாங்கிட்டு வந்தா? வேறு யார், உங்கள் பையனாக தான் இருக்கும். பரவாயில்ல எப்படி சொல்லிட்டு அவங்க சிரிக்கிறாங்க. டே உங்களை பார்த்துட்டு மாமாவோட சர்ப்ரைஸ் எப்படி இருக்கா? நீங்கள் ஒன்று பார்த்துட்டு ஒன்றை மாதிரியே இருக்கு. என்ன மாதிரியே இருக்குன்னா சூப்பராக இருக்கும்
செம்மையாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை டக்குன்னு எழுந்திரிச்சு டைட்டாக ஹக் பண்ணியிருப்பீங்க. அவங்க சிரிச்சுட்டே அவங்களை பற்றி பார்க்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த மாம்பழத்தை எடுத்து ஜூஸ்லாம் போட்டு குடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. உங்களுக்கு ஒரே ஹாப்பி, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ற ஒரே ரீசனுக்காக இவ்வளோ வாங்கிட்டு வந்து வச்சுருக்கானேன்னு. அவங்களுக்கு அதை பார்க்கும்போது ஹாப்பி. ஓகே, இவன் எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணுறான்னு. நீங்கள் அதை ஜிகேட்ட வந்து கால் பண்ணி சொல்லிட்டு இங்கே பார்த்தியோ எனக்கு அவ்வளோ மாம்பழம் இருப்பீங்க. அவன் வேறு வாட்டி எனக்கு மாம்பழத்தை கூட நிற்கிறான். உங்களை பார்க்குறான். அவனுக்கு கொடுக்குறேன், கொடு அப்படின்றப்பான். நீங்களும் அதுக்கப்புறம் அவனுக்கு கொடுத்துட்ருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ எல்லோரும் ஒன்றா சேர்ந்து தேட்டருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிப்பீங்க. ஓகே நானும் வருவேன் ஓகே அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ தேட்டரும் போயாச்சு. டிக்கெட் எடுக்க வந்து டே வந்து நின்றுட்டுருக்கா. நீங்கள் ஜேகே கூட நின்று பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஜேகே கூட பேசும்போது இப்படி டேவை பார்த்து டிங்குன்னு ஒரு கண்ணு தான். டேக்கு அவ்வளோ ஸ்மைல் வருது. உங்களை பார்த்துட்டு கார்னர் சீட் ஓகேவா? இன்னும் சென்ட்ரல் சீட்டே ஓகே தான். கார்னர் நோ அப்படின்றீங்க. பட் அவன் போய் கேட்பானா, கார்னர் சீட்டை புக் பண்ணியிருப்பான். பட் ஷாக் என்னன்னா கார்னர் சீட்டில் டே தான் உட்காந்துருக்கான். நீங்கள் வந்து இந்த சைடு உட்காந்துருக்கீங்க. டே பக்கத்தில் ஜேகே உட்காந்துருக்கான். டேக்கு அதை பார்க்கும்போது பொண்ணாட்டி எனக்கு வெறியாவது எப்படி இருக்கு அவனுக்கு. நீங்கள் பார்த்துட்டு கம்மன் உட்காருதான் வீட்டிலலாம் அப்படி தானே இருக்கும், எங்கள் அமைதியாக உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்து சின்சியராக படம் பார்த்துட்டீங்க. இல்லை நீங்களும் ஜேகே வேறு சிரித்து பேசுகிறீங்க. டேக் அதை பார்க்கும்போது நான் கார்னர் சீட்டு இதுக்கு புக் பண்ணலடி அப்படி தான் இருக்குது. பட் என்ன பண்ண முடியும், ஜேகே தூக்கி வெளியே பண்ண முடியாது. சரி போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உட்காந்து படம் பார்த்துட்ருக்கான். அதுக்கப்புறம் வந்து 3 பேர் சேர்ந்து ஷாப்பிங் போயிருப்பீங்க. ஷாப்பிங் போயிட்டேன் நீங்களும் ஜேகேவும் இது வேணும் அது வேணும்னு அள்ளிகிட்டே இருக்கீங்க. எல்லாத்தையும் தேவை ஏதோ ட்ராலி பேக் மாதிரி அந்த ட்ராலி தள்ளுறதுக்கு வந்து உங்கள் 2 பேருக்குமே சோம்பேறித்தணும். ஸோ நீங்கள் 2 பேரும் அதை எடுக்கலை. சரி நீங்கள் எடுக்கலன்னு சொல்லிட்டு டேவும் உங்கள் பின்னாடியே வந்திருப்பான். சரி அது தேவையில்ல போல அந்த 2 பேரும் ஜிகுன்னு போகிறாங்க, நம்மளே பின்னாடியே போகணும்னு சொல்லிட்டு அவனும் வந்தான். 2 பேரும் மாற்று கட்டுக்கிறது அது இதுன்னு சொல்லிட்டு டே கையை பிடிச்சி கையில் வச்சுட்ருக்கீங்க. இதுக்கு அந்த இது தள்ளிட்டு வருவேன். அதான் நீங்கள் இருக்கீங்களா மாமா, அப்படி என்ன மாமா எனக்கு லவ் யூ குடும்பமாக வச்சுக்கிறேன். அந்த ஆட்சிட்டு நீங்கள் கொடுத்துட்டீங்க. அவன் சிரிச்சுட்டு அதை வாங்குறான். அம்மா இதையும் வச்சுக்கோங்க. அதை எடுத்துகிட்டு வாடா. ஆமாம் சுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வாங்கிக்கிட்டான். ஸோ எல்லாத்தையும் இப்போ பில் போட்டு கொண்டு போயிட்டுருக்கான். நீங்கள் டேவை பார்த்துட்டு டே அப்படி உங்களை திரும்பிட்டு அவன் கையில் வந்து பேக்ஸ் எல்லாம் இருக்குது. பட் அவனோட சுண்டு விரலை மட்டும் நீட்டுறான். இதை பிடிச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் சிரிச்சிட்டே வந்து அந்த விரலை மட்டும் பிடிச்சிட்டிங்க. அவங்கள பார்த்து சிரிச்சிட்டு ஓகேவா அடிச்சுட்டிங்க. ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் பில்லெல்லாம் போட்டாச்சு. பில் போட்டுட்டு வரும்போது அப்படி தான் தலைவர் வந்து அப்படியே பாந்தி கொண்டு போய் ஜேகே கையில் தள்ளிட்டார். இவா நல்லா பிடிச்சிக்கலாம் அடிச்சுட்டு நீங்களும் போய் கையை டைட்டாக பிடிச்சிட்டிங்க. ஸோ 2 பேரும் அதுக்கப்புறம் வந்து காரில் வந்துட்டுருக்கீங்க. ஜேகே தான் வந்து கார் ஓட்டிகிட்ருக்கான். நீங்களும் டே வந்து பின்னாடி உட்காந்துருக்கீங்க. நீங்கள் டேவோட ஷோல்டரில் சாஞ்சு உட்காந்துருக்கீங்க. டே அப்படியே உங்கள் ஹிப் ஒரு சைடு மசாஜ் பண்ணிட்டே இருக்கான். இப்போ தான் நல்லா இருக்குது செம்ம வழி காலையிலேருந்து. அவங்கள பார்த்துட்டு அப்படி பாவி நான் ரொமான்டிக்காக ரப் பண்ணிகிட்ருக்கேன், உனக்கு மசாஜ் பண்ணுற மாதிரி இருக்கல. ரொமான்டிக்காக ரப் பண்ணுறியா? அவனுக்கு இருக்க வழிக்கு நீ நல்லா மசாஜ் பண்ணுற மாதிரி இருக்கு. ஓ ரொமான்டிக்காக ரப் பண்ணுறியா? சரி இன்னும் கொஞ்சம் ரப் பண்ணிக்கோ. அடி பாவி அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்க்குறான். நீங்கள் நல்லப்பா இன்னும் கொஞ்சம் நாள் இப்படி பிடிச்சி விடு, அப்போ தான் வலிக்கு நல்லாயிருக்கும் அடிச்சுட்டு அவனை அமுக்கி விட்டுட்ருக்கான். ஸோ அதுக்கப்புறம் அன்றைக்கி டே அப்படியே போயிருக்கும். அப்படியே உங்கள் டேஸும் போக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டும் ஆயிருப்பீங்க. எங்கள் ஜேகேவோட அம்மாவுக்கு அவ்வளோ ஹாப்பி. ஸோ நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் அதை வந்து ஜேகேனால வந்துட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. ஏன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா அப்படின்னு. ஏன்னா அவன் வந்து உங்களுக்கு குழந்தைய பார்த்துட்ருக்கான். அவனுக்கு வந்து உங்களுக்கு ஒரு குழந்தை அப்படிங்கும்போது ஹி கெட்டிங் ஷாக்கு. நிச்சயமாக அப்படிலாம் கேட்டிருப்பான். நீங்கள் சத்தியமாக அப்படின்ட்டு இருப்பீங்க. அவன் அப்படியே அவங்க அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணுவான். அவனுக்கு வந்துட்டு நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்கன்னு தெரியும். பட் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கிறப்ப அப்போ வந்து அது ஹாப்பியாக லைஃப்பில் இருந்தால் தானே ப்ரெக்னென்சி அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்கன்னு தெரியும். அவன் அவ்வளோ டைட்டாக உங்களை ஹக் பண்ணிட்டு ஸோ ஹாப்பி ஐ நோ அப்படின்னு சொல்லிங்க. அவன் வாய்ஸ் வந்து டியர்ஸ்லாம் வருது. சரிடா அல்லாதடா அப்படின்றீங்க. அவனுக்கு அவ்வளோ எமோஷ்னலாக இருக்குது நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்கிறது. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் டேஸ் அப்படியே போயிருக்கும். சேம் டைம் இங்கே வந்து ஜேகேக்கு விஷயக்கு கல்யாணத்தை பற்றி பேசலாம் அப்படின்ட்டுருப்பாங்க. ஜேகே வந்து தனியாக பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டுருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 1 இயர் மட்டும் தான் அந்த ஜாப் போயிருப்பான். அதுக்கப்புறமேட்டே வந்து இல்லை நீ வந்துட்டு ஜாப் வந்து ஸ்டார்ட் பண்ணிடு, நீ வந்து கல்யாணம் பண்ணணும்ல, நீ வந்து இப்போயே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடு, அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டுருப்பான். ஓகேன்னு சொல்லிட்டு அவனும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டான். நீங்கள் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போகிறத யோசிக்கவே இல்லை. உங்களுக்கு ஃபஸ்ட்டு போகணுன்னு ஒரு தாட் இருந்திருக்கும். பட் அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல் டைமாக டே கூட இருக்கணும், ஹஸ்பண்ட் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்திருக்கும். ஸோ அந்த ஃபீல் வந்து கரெக்டாக ஒரு 3 மந்த் தான் யூ கெட் ப்ரெக்னென்ட். ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு அடுத்து எனக்கு என் குழந்தைய பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஃபீல் தான் இருக்குது. எனக்கு வந்து இந்த வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது வந்துட்டு ஜஸ்ட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு தாட் தான். மற்றபடி எனக்கு உங்கள் கூட இருக்கணும்னு மட்டும்தான் ஆசை இருக்குது அப்படின்னு இருப்பீங்க. வந்து உங்களை போக சொல்லிப்பான். பட் நீங்கள் இல்லை எனக்கு உன் கூட இருக்கணும் அம்மா, எனக்கு அதுதான் என் ஆசை,
நான் அதே ஃபில்ஃபில் பண்ணிக்கிறேன், எனக்கு வேலைக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அவனும் ஓகே, உன் ட்ரீம் எதுவோ அதுவே எனக்கும் ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ அவனும் உங்கள் கூட தான் இருக்கான், நீங்களும் அவங்க கூட தான் இருக்கீங்க. ஸோ அப்படியே தான் உங்கள் டேஸும் போகுது. உங்கள் ப்ரெக்னன்சி டைமில் வந்து உங்கள் வளகாப்பும் வந்து ஜிக்கியோட அம்மா தான் போயிட்டுருப்பாங்க. உங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப எமோஷ்னலாக இருந்திருக்கும். வளகாப்புலாம் போட்டாச்சு. இப்போ வந்து நீங்கள் ஜேக்கியோட வீட்டில் தான் இருக்கீங்க. நீங்கள் உட்காந்துருக்கேன். ஜேக்கி வந்து வயிற்றுல பேசி பேசி அவன் காதுக்கு தான் வச்சுட்ருக்கான். கலந்து அப்பப்போ குத்துது உதைக்குது. அவன் சின்சியராக கேட்டுட்டு சிரிச்சிட்டே இருக்கான். டே ஆப்போசிட்டில் உட்காந்து உங்களே பார்த்துட்ருக்கேன். நீங்கள் டேவை பார்த்துட்டு எடுத்துட்டு ஐப்ரோ மட்டும் ரைஸ் பண்ணுறீங்க. டே உங்களை பார்த்துட்டு ஐ நீட் யுவர் ஹக் அப்படின்னு சொல்லிப்பான். நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. ஜேக்கி உட்காந்து வயிற்றுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். இப்போதைக்கு சான்ஸே இல்லை. டே மாமா அப்படின்றீங்க. அவங்கள பார்த்துட்டு கிச்சன் வரையா, இது நம்ம வீட்டு கிச்சன் எல்லாம், ஐ நீட் யூ சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சரி ஜேகே உங்களை பார்க்குறோம். தண்ணி வேணும்டா இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே குடுக்குன்னு ஓடிட்டா. நீங்கள் டேப்பை பார்த்து டக்குன்னு அப்படியே கையை வரைக்கிறீங்க, வந்து ஹக் பண்ணி கொடுக்குற மாதிரி. டே குடுன்னு எதிர்த்து வந்து உங்களை அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணுறோம். ஏதாவது மாதிரி ஜேக்கோட அம்மா கிச்சன் வந்து எட்டி பார்த்துருப்பாங்க. அவங்க 2 பேர்த்தையும் பார்த்துட்டோன்னே அவங்க டக்குன்னு அப்படியே ஜேக்கே பிடிச்சிட்டாங்க. புகுது ஏமா அவள் தண்ணி கேட்டா இருடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்கும்போது நீங்கள் அவ்வளோ டைட்டாக டேவை ஹக் பண்ணிட்டுருக்கீங்க. ஜேக்கி பார்த்துட்டு நட்டு ஆள் 2 பேரும் என்ன பண்ணுறாங்க சும்மா இருடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ஜேக்கே பிடிச்சிக்கிட்டாங்க. ஜேக்கே பார்த்துட்டு விஷி வேறு ரூமில் தூங்கிட்டு இருக்கா. இவங்க 2 பேர் என்ன கூத்தடிக்கிறாங்க பார்த்தியா, இவங்க பொண்ணாட்டி தூங்கி தானே இருக்கா, வந்தாலும் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டா அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக விஷயம் எந்திரிச்சு வந்திருப்பான். 2 பேர்த்துக்கும் ஆஃப்டர்நூன்னு ரொமான்ஸா. நீங்கள் டக்குன்னு விஷயம் பார்த்துட்டு டே அப்படின்ட்டு சிரிச்சுட்டே இருந்துச்சு. அப்படிலாம் இல்லை விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு டே கூட கிச்சன் ஓடிட்டான். என்ன மாமா ஒரு வெக்கமோ விஷயங்களை பார்த்துட்டு ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் சாரிக்கு எடுத்து விட்டுட்டேலாம். அப்பெல்லாம் இல்லை அவர் அதிகபட்சம் ஆள் வந்து ஓட மாட்டார், இன்றைக்கி தான் ஓடிட்டார். உட்காரு அப்படின்னு சொல்லி விஷயம் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். என்ன பண்ணுறாங்க குழந்தை, உன் புருஷன் பேசி நல்லா ஆக்டிவ் ஆக்கிவிட்டான். அங்கே நல்லா முண்டிகிட்டு இருக்கு. ஜேக்கியோட வாய்ஸ் கிட்ட நான் நிறைய முண்டுன்னு நினைக்கிறேன். ஓய் நான் தண்ணி கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கி வந்து வயிற்றுக்கிட்ட வந்து சொல்கிறான். நீங்கள் தண்ணி கேட்டது நான் தண்ணி கொண்டு வந்து பாப்பாக்கு. அப்போ எனக்கு கொண்டு வரல. குடி பாப்பா கொடு. அடுத்து நீங்களாம் தண்ணியை வாங்கி கொடுக்குறீங்க விஷயம் பார்த்துட்டு. இது உனக்கே ஓவரால விஷயம் பார்த்துட்டு நீ ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலும் நான் வந்து பாப்பாவுக்கு தான் எல்லாம் செய்வேன். உனக்கு வந்து அதுக்கப்புறம் தான் விஷயம் ஜேக்கி காது பிடிச்சிட்டு எது பாப்பாவுக்கு தான் செய்வோம். ஓவரா வாய் பேசினா மௌனி கோதை பிச்சிருவேன். விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டு இருக்கான். டேக்கு அதை பார்க்கும்போது செம்ம சிரிப்பாது. நீங்கள் டேவை பார்த்துட்டு பாவம் தான் அப்படின்றீங்க. எங்கள் டே சிரிச்சுட்டு அவன் பேசுகிற வாய்க்கு இது தேவை தான் அப்படின்றான். அவங்க 2 பேருக்கு சிரிப்பு வருது. ஸோ அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்கு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் 2 பேர் வந்து வாக்கிங் போயிருப்பீங்க. டே வந்து உங்கள் பின்னாடியே வந்து நடந்துட்டு உங்கள் ஸ்டொமக் வந்து கேரி பண்ண மாதிரி பிடிச்சிருக்கான். ஜேக்கி வந்து அதை பார்த்துட்டே பின்னாடி விஷயம் பார்த்துட்டு விஷயம் கால் வலிக்குது ஜேக்கே. அட கிளவி வந்து தொடடி அப்படின்னு சொல்லிட்டு கை பிடிச்சிருக்கான். போடா நான் வாங்கிங்க இதுக்கு தான் வரலன்னு கேட்ட தரத்தில் என்னை இழுத்துட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஜேக்கே போட்டு அடிச்சிருக்கான். நீ ஏன்டா எங்கள் அம்மா மாதிரி நான் தரதுல சொல்கிறேன், கால் வலிக்குதுறான். சரி நான் ஒன்று தூக்கிக்கிறேன். தூக்கிக்கோ. சும்மா தாண்டி சொன்னேன் நடந்து வாடி வருத்தி. நான் எப்படா தூக்குவேனே காத்திருப்பாப்பல. நோ சான்ஸ் போடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் நடந்துட்டு இருக்கு. விஷி என்னடா பண்ணிட்டு ரோடுப்பா தம்பி, நீ எப்போ ப்ரெக்னென்ட் ஆவேன்? இதுக்கு நான் என்னடா சொல்லுவேன்? இங்கே அங்கே பாரு மாமா எப்படி அவ்வளோக்கோ அப்படி என்னோடய ஸ்டொமக் எப்படி கேரி பண்ணியிருக்காரு. எனக்கு அது எப்படி இருக்கும் அந்த ஃபீல் 2 பேத்துக்குமே ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கும் அந்த ஃபீல் வேணும். சரி வா வந்து என் தப்பியை பிடிச்சிக்கோ. லூஸ் எழுந்துட்டா விஷயம் அடிக்கிறான். விஷயக்கு ஒரே சிரிப்பு தான். விஷயம் சிரிச்சுட்டு பரவாயில்ல நீங்கள் தப்பு பிடிச்சிக்கோ, நான் ஒன்றும் ஃபீல் பண்ண மாட்டேன் பொடி தப்புக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓட ஆரம்பிச்சிட்டான். நான் அப்படி சொல்லலாம் அதில் அப்படின்னு சொல்லிட்டு அவள் திரிக்கிறான். அவள் திரிச்சிட்டே துரத்திட்டு இருக்கான். ஃபஸ்ட்டு அவள் தான் தப்புன்னு சொன்னான். ஆனால் அவன் தப்புன்னு சொல்ல அவள் துரத்த ஆரம்பிச்சிட்டான். அங்கே பயங்கர மாதிரி சிரிச்சுட்டே ஓடிட்டு இருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் 2 பற்றி பார்க்குறீங்க. நம்மளும் அப்படி தானே ஓடிட்டு இருந்தோம். சொல்லிட்டு நீங்கள் என்னை பார்த்துட்டு ஆமாம் எல்லோரும் நம்மளை தாண்டா பார்க்குறாங்க. நீ ஏன்டா அப்படி ஸ்டொமக்கு பிடிச்சிட்டே வரையில என்ன நினைப்பாங்க? யாரோ என்னமோ நினச்சிட்டு போ. என் பொண்டாட்டிக்கு லைட்டாக பெயினாக இருக்குன்னா நடக்கிறப்ப ஸ்டொமக்கெல்லாம் இதாக இருக்கும். நான் பிடிச்சிட்டு நடக்கிறேன். இது அவங்களுக்கு என்ன பிரச்சனையா? அவங்க யாராச்சும் நான் பிடிக்க சொன்னா? நான் தானே பிடிச்சிருக்கேன், ஓடிட்டு போக சொல்லு ஆங்க அப்படின்ட்டுருக்கேன். வீட்டுக்குள்ளே அவங்களாம் பொண்டாட்டி காலெலாம் பிடிப்பாங்க. பட் அப்படியே வெளியே வரும்போது நானும் அப்படி பண்ண மாட்டேன் நடிக்கிறாங்க. அதையும் அப்படி நடிக்கணும். வீட்டுக்குள்ளே எப்படி பொண்டாட்டி கூட இருக்கமோ அப்படியும் வெளியும் இருக்கலாம். எங்கே போனாலும் பொண்டாட்டி தானே. நீங்கள் உன்னை பார்த்துட்டு எங்கே போனாலும் பொண்டாட்டி தான். ஆனால் இப்படி ரோட்டில் இப்படிலாம் பண்ணினா எல்லாம் என்ன நினைப்பாங்க? உன்னை பார்த்து முழு பொண்டாட்டி தானே நினைப்பாங்க. யார் வேணால் என்ன வேணால் நினச்சிக்கிட்டோம். ஏன் பொண்டாட்டிக்கு நான் பண்ணுறேன், யார் என்ன நினச்சா எனக்கு என்ன?
ஆமாம். ம். லவ் யூ. லவ் யூடி. என்னடி கண்ணு கலங்குது? எனக்கு அம்மா, அப்பா அதை தாண்டி எல்லாமும் பார்த்துக்கிறேன்னு நான் நினைக்கிறேன். உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஒவ்வொரு செகண்டும் உன்னால் மட்டும். லெட்டி லவ் யூ. லவ் யூ. கடைசி வரைக்கும் கூட இருப்பீங்களா? சாகுற வரைக்கும். சாகுற வரைக்கும் நானும் கூட மட்டும்தான் இருப்பேன். அப்புறம் நம்ம குட்டி குழந்தை, ஓகேவா? ம். டே, ம், எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுறியா? ம். நம்ம 2 பேரும் இவனை எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் இவனோ எவ்வளோ சீக்கிரமாக விட்டுட்டு போயிடக்கூடாது, ஓகேவா? லூசு, இதெல்லாம் நினச்சிட்ருக்கியா? எங்கள் அப்பா அம்மா என்னை அப்படி தானே விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் எனக்கு நீ ஒரு ஜெம் கிடச்ச. பட் என் பிள்ளைக்கு அந்த இதெல்லாம் இருக்கக்கூடாது. அப்பா அம்மா பாசமும் நிறையா கிடைக்கணும், புருஷனோட பாசமும் நிறையா கிடைக்கணும் அப்படிங்கிற எனக்கு ஒரு தாட் இருக்குது. 2 பேருமே விட்டுட்டு போயிட மாட்டோம்ல. பையன் லூஸ் மாதிரி யோசிக்காத. கடைசி வரைக்கும் இவன் கூட நம்ம இருப்போம். அதை நம்ம 2 பேர் சேர்ந்து இவனுக்கு ப்ராமிஸ் பண்ணுவோமா? சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் ஸ்டொமக்கில் வச்சு ப்ராமிஸ் பண்ணிப்பீங்க. இப்போ நீ ஹாப்பியா? ரொம்ப நெகட்டிவாக எப்போதுமே யோசிக்காது. எல்லாமே பாசிட்டிவாக தான் நினைக்கும். நம்ம குழந்தைக்கு லாஸ்ட் வரைக்கும் நம்ம 2 பேர் இருப்போம், ஓகேவா? ம். பட் நம்ம குழந்தை உண்மையை சொன்னால் ரொம்ப பிளஸ்டு தெரியுமா? ஏன்னா எனக்கு எங்கள் அப்பா அம்மா இருந்ததுக்கப்புறம் என்னை சுற்றி அந்த உலகத்தில் அந்த இந்தியாவில் யாருமே இல்லாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. பட் நம்ம குழந்தைக்கு அப்படி கிடையாதுல்ல. ஜங்குக்கு இருக்கான், விஷி இருக்கா, ஜங்குக்கு எல்லாமாவும் இருப்பான். ம். ஆமாம். அப்படி சொல்லிட்டு அங்கிட்டே அவன் தலையாட்டுறான். அப்புறம் அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, பாட்டி இருக்காங்க, தாத்தா இருக்காங்க, எல்லோரும் இருக்காங்களே இந்த உறவு. அவளுக்கு நிறைய உறவு இருக்கும்ல. ம். பிறக்கும் போதே தூக்கு நிறைய பேர், இந்த குழந்தை தூக்கு நிறைய கை ஏங்கிட்டு நிற்கும்ல. ம். இதெல்லாம் ரொம்ப பெரிய பிளஸ்டு இல்லை? ம். நான் வேணா ஒன்று தூக்கிக்குவா? நீயும் பிளஸ்டு தான். ஐநோ, நானும் பிளஸ்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே திரும்பி லைட்டாக டேவா ஹக் பண்ணியிருப்பான். டேவா அவளை ஹக் பண்ணிட்டு என்னோட ஃபோர்ஸில் லைட்டாக கிஸ் பண்ணிட்டு, நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்காது பொண்டாட்டி, எல்லாமே நல்லதாக மட்டுமே நடக்கும். உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லது தான் நடக்கும். உன் குழந்தை தான் நீ நினைக்கிற மாதிரி இந்த உலகத்துலேயே ரொம்ப ஹாப்பியஸ்ட் பர்சனாக இருக்கும். அதை ஒரு அப்பாவாக நான் கண்டிப்பாக நிறைவேற்றுவேன். அதை நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளே நினச்சிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் இன்னொரு கிஸ் பண்ணுறான். நீங்கள் அவனை பார்த்து ஹாப்பியாக சிரிக்கிறீங்க. அவன் டக்குன்னு குடிஞ்சு அந்த ஸ்டொமக்கில் இன்னொரு கிஸ். உலகத்திலே பெஸ்ட்டான எல்லாரையும் உன்னால் பார்க்க முடியும். அதுக்கு உன் அப்பா எப்போவுமே கூட வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அவ்வியோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டொமக்கில் ஒரு கிஸ் பண்ணியிருப்பான். ஸோ ஹாப்பி எண்டிங். இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் நம்ம வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. டெலிகிராமில் வந்துட்டு இது வரைக்கும் வாய்ஸ் பண்ண எல்லா கான்செப்டோட வீடியோவும் நான் வந்து போஸ்ட் போட்டிருக்கேன். அதாவது எனக்கு இன்னொரு சேனல்னு கிடச்சிதா, அதை வந்து நான் அப்படியே நம்ம இதெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இஃப் யூ இன்ட்ரெஸ்ட் தாராளமாக போய் கான்செப்ட் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ முடிச்சுட்டு போய் கான்செப்ட் பார்த்துட்டு வாங்க, ஓகேவா? வாட்ஸ்அப் சேனல் ஃபாலோ பண்ணலாம் மறக்காமல் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அப்டேட் தெரியும். இன்ஸ்டா ஐடியா ஃபாலோ பண்ணலாம் மறக்காமல் பண்ணிக்கோங்க. டாட்டா, பை, லவ் யூ.